யேசுவே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். யேசுவே, நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அப்பா பிதாவே, அன்பின் தேவனே, உமக்கு நன்றி, 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 நன்றி. கிருபை நிறைந்தவரே, உமக்கு நன்றி. அல்பாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, தொடக்கமும் முடிவுமானவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி, 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 நன்றி. நன்மை செய்கிறவரே, உமக்கு நன்றி. அற்புதத்தின் தெய்வமே, உமக்கு நன்றி. அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உமக்கு நன்றி. ரிபா காரதலபா ஷிபோலி ரிதிலியா குலதியான் சுனதபி. இயேசுவே, உமக்கு நன்றி. அப்பா, உமக்கு நன்றி. அன்பு தேவனே, உமக்கு நன்றி. ரிபா காரதலபா ஷபலபர கலதியான் சுனதபி. இயேசுவே, உமக்கு நன்றி. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சாவாமை உள்ளவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், எங்களுக்காக யாவற்றையும் சிலுவை செய்து முடித்தவர், சிலுவை பரியந்தமும் தன்னைத்தாமே தாழ்த்தினவர். உம்மை போல் ஒரு தேவன் இல்லை, உம்மை போல் ஒரு தேவன் இல்லை, உம்மை போல் ஒரு கண்மலை இல்லை. அப்பா உயர்ந்தவரே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி, 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 நன்றி. யெகோவா ஈரே, இந்த இரவு நேரத்திலும் அப்பா, நீர் உம்முடைய அற்புத கரங்களை நீர் நீட்டுவீராக, அற்புத கரங்களை நீட்டுவீராக. அதிசயமான உம்முடைய கரங்கள் வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கிறிஸ்து இயேசு நீர் சந்திக்கணும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கிறிஸ்து இயேசு நீர் சந்திக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா, இதில் இணைகிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தருடைய கரம் தொடட்டும். தேவ ஆவியானவருடைய அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கணும் அப்பா. மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் என் தேவ சமாதானம் இறங்கணும். ஹல்லேலூயா. உலகம் கொடுக்க முடியாத, எந்த மனுஷனும் தர முடியாத, ஹல்லேலூயா, எந்த சொத்தும் அந்தஸ்தும் ஆஸ்தியும் பொருளும் தர முடியாத ராஜா, உம்முடைய சமாதானத்தை நான் ஒவ்வொரு மேலும் நான் பேசுகிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நான் பேசுகிறேன். எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் நீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்காகவே அடிக்கப்பட்டவர், எங்களுக்காகவே இந்த பூமிக்கு வந்தவர். ஹல்லேலூயா. எங்களுக்காகவே சகலவற்றையும் சகித்து கொண்டவர். ஹல்லேலூயா. எங்கள் நன்மைக்காக அப்பா, எங்கள் சுகத்திற்காக, எங்கள் பலத்திற்காக, எங்கள் ஐஸ்வர்யத்துக்காக, நாங்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக தேவ சமூகத்தில் நாங்கள் தைரியமாய் நிற்கத்தக்கதாக ஹல்லேலூயா, எங்களுக்காக இறங்கி வந்த தெய்வமே, உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நாங்கள் செபிக்கிற இந்த வேளையிலே தேவ பிரசன்னம் ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும், ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இறங்கட்டும். இதை கேட்கிற பிள்ளைகள் மேல தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. எந்த இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இந்த நாளில என் தேவனுடைய பிள்ளைகளை அதிசயங்களை காண பண்ணுவீராக. என் கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் அந்த பிரகாசமான வெளிச்சம் ஹல்லேலூயா ஒவ்வொரு மேலும் வீசட்டும், ஒவ்வொருடைய முகங்களையும் அது பிரகாசிக்க செய்யட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி வெட்கம் இல்லை அமராஜா இயேசப்பா. இனி உம்முடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா வெட்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. என் கிறிஸ்து இயேசு நீர் சூழ்நிலைகளை நீர் மாற்றுவீர், சூழ்நிலைகளை நீர் மாற்றுவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போன இடத்துல என் ஆண்டவர் பிள்ளைகளின் தலையை நீர் உயர்த்துவீரப்பா. உயர்ந்தவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்கள் யூதா கோத்திரத்து சிங்கமே, உமக்கு நன்றி. தாவீதின் வேறுமானவரே, இந்த வேளையில நீர் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறீர். நன்றி. சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், உண்டாக்கினவர், உருவாக்கினர் அப்பா நீங்க. ஓ ரிமா கரதலபா ஷீபிலி பிரி கலாதியா சுனதபி. இயேசுவின் நாமத்துல
இயேசுவின் நாமத்துல மகிமை இறங்கட்டும், வல்லமை வெளிப்படட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். இந்த நாளில் அப்பா நீர் அற்புதத்தை செய்யணும். இந்த இரவு நேரம் ஒரு விசேஷித்த நேரமாக மாறட்டும் அப்பா. தெய்வீக பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்குமே ஆண்டவர் அப்பா. நீங்க ஹல்லேலூயா, நீர் நன்மை செய்கிறவர், நீர் நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்னீரே. அமலாஜா, எங்களை உருவாக்கும் கர்த்தர், எங்களை உருவாக்கும் கர்த்தர் அப்பா. எங்களை கட்டுகிற தேவன் அப்பா. எங்கள் குடும்பங்களை கட்டுகிறவர், உடைந்த உள்ளங்களை தேற்றுகிறவர். ஹல்லேலூயா. குடும்பங்களை கட்டுகிற என் ஆண்டவர் அப்பா. நீங்க பிள்ளைகளின் வாழ்க்கையை மறுபடியும் செம்மையாக்குகிறவர், மறுபடியும் சீர்படுத்தி செவ்வைப்படுத்துகிறவர் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, ஐயோ நான் பாவத்துல விழுந்துட்டேன், மீண்டும் பாவம் செய்கிறேன், மறுபடியும் விழுந்து விட்டேன் என்று சொன்னாலும் மீண்டும் மீண்டுமாய் அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளை மன்னித்து ஏற்றுக்கொண்டு ஹல்லேலூயா இயேசப்பா உம்முடைய அன்பை இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்தி ஹல்லேலூயா அந்த பாவம் வெட்கப்பட்டு ஓடத்தக்கதா. ஹல்லேலூயா. இயேசுவே, பிள்ளைகளே அதை உதறிவிட்டு இயேசு இவ்வளவாய் என்னை நேசிக்கிறாரா என்று சொல்லி அந்த அன்பில் ஹல்லேலூயா கட்டப்பட்டவர்களாய் என் ஆண்டவர் நீர் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி பிள்ளைகளை மாற்றுகிறீரப்பா. எஸ் டாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா, வேதத்துல பார்க்கிறோம் மகதலேனா மரியாள் அப்பா. வேதம் சொல்லுகிறது 7 பிசாசுகளை உடையவளாய் அவள் இருந்தாள். 7 பிசாசுகளை உடையவளாய் அவள் இருந்தாள். ஆனால் என் கிறிஸ்து இயேசுவை காண அவளுக்கு ஆவல் உண்டாயிற்று, ஆசை உண்டாயிற்று. இவரிடத்தில் போனோம்னா என்னை சுற்றிருக்கிற இந்த பிசாசுகள், என் மேல் இருக்கிற இந்த பிசாசுகள் எல்லாம் விலகிரும் என்று சொல்லி ஹல்லேலூயா வேதத்தில் கொடுக்கப்படல. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், அவள் அந்த அறைக்குள்ளே கிறிஸ்து இயேசு இருக்கும் வீட்டுக்குள் நுழையும் பொழுதே பிசாசுகள் எல்லாம் அலறி ஓடிவிட்டார். ஆகவேதான் அவரை பார்த்த உடனே அவளுடைய பாதத்தில் விலை உயர்ந்த அந்த தைலத்தை ஊற்றுகிறாள். கண்ணீரினால் அதை கழுவுகிறாள், தலைமயிரினால் துடைக்கிறாள், தன் அன்பை வெளிப்படுத்துகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா, இந்த இரவு நேரத்திலும் உண்மையாய் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற பொழுது கல்வாரி சிலுவையிலே என் இயேசு அப்பா நீர் அடிக்கப்பட்டதும் பிக்கப்பட்டதும் உடைய சரீரம் நொறுக்கப்பட்டதும் ஹல்லேலூயா இந்த நேரத்தில் உடைய பிள்ளைகள் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துகிற இந்த நேரத்தில், இந்த கல்வாரி அன்பு பிள்ளைகளுக்கு வெளிப்படக்கூடிய நேரத்தில் ராஜா, பிள்ளைகளை சுற்றி இருக்கிறோம் பிசாசுகளும் அதன் கிரியைகளும் கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டு ராஜா உம்முடைய அன்பை காண காண அப்பா தெய்வீக மகிமை இன்னும் அதிகமாய் ஊற்றப்படும். எஸ் டாடி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அது சுத்திகரிக்குமா. சிலுவையில் எங்க மேல வைத்திருந்த அன்பை நீர் வெளிப்படுத்தினீரே சுவாமி. நம்ம ராஜா உம்முடைய பாதத்தை கழுவின அந்த மகதலேனா மரியாளுக்கு நீர் சொன்ன வார்த்தை, இவளோ என்னிடத்தில் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாள், ஆகவே இவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. எஸ் டாடி. ராஜா இயேசுவே, இந்த நேரத்திலும் அப்பா தங்கள் பாவங்களையும் தங்கள் குற்றங்களையும் அப்பா மனபாரங்களையும் ஹல்லேலூயா உம்முடைய சமூகத்திலே உங்க பாதத்தில் எப்படி மகதலேனா மரியாள் எப்படி அவள் ஊற்றினாலும், எப்படி கண்ணீரை ஊற்றினாலும், கண்ணீரினால் அந்த பாதத்தை கழுவினாலும் ஹல்லேலூயா அதுபோல இந்த நேரத்தில் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நோக்கி கதறுகிறேன் அப்பா, உம்மிடத்துல கண்ணீர் வடிக்கிறேன். ஹல்லேலூயா உங்க சமூகத்தையே நம்பி நிற்கிறேன். இயேசுதான் தஞ்சம், அவர்தான் என் இரட்சகர், அவரை அல்லாமல் வேறொரு இரட்சகர் இல்லை. இவரே என்னை மீட்கும் மீட்பர், இந்த நாளிலே என்னை மீட்பார். சொல்லி பாருங்க, என் வாழ்க்கையில் ஒரு மீட்பு உண்டாகும். இந்த இயேசு என் மகனை மீட்பார், என் மகளை மீட்பார், என் கணவரை மீட்பார். சொல்லி பாருங்க, குடி பழக்கத்தில் மதுவான பழக்கத்தில் இருக்கிற என் கணவரை மீட்டு ரட்சிப்பார். தவறான பழக்கத்தில் இருக்கிற ஐயோ என் உறவுகளை, என் கணவரை, என் மனைவியை மீட்டெடுப்பார். ரட்சகர் இவர், இவர் ரட்சகர், இவர் ரட்சகர். பாவிகளை மனம் திருப்பும்படி வந்தவர். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah, hallelujah. சிலுவையிலே என் கிறிஸ்து இயேசு நீர் சிந்தின இரத்தம்
இந்த நேரத்தில் அப்பா ஒவ்வொரு மேலும் தெளிக்கப்படட்டும். வீடுகளுக்குள்ள தெய்வ மகிமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் 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 இறங்கட்டும். ஒரு வல்லமை இந்த நேரத்தில் இறங்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். உண்மையாய் உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் சமீபமாய் இருக்கிறீர் அப்பா. உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு தன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுகிறீர் சாமி. எஸ்டடி ஆவலாய் ஓடி வந்தாள் பாருங்க. ஹல்லேலூயா. மகதலேனா மரியாளை பார்க்குறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை பார்ப்பதற்கு ஆவலாய் ஓடி வந்தாள். ஹல்லேலூயா. வந்த உடனே கிறிஸ்து இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள். அவருடைய பாதம்தான் தஞ்சம். இவரிடத்தில் என் கண்ணீரை நான் சிந்துகிறேன். எத்தனையோ மனுஷர்களுடைய பாதத்தில் என் கண்ணீரை சிந்தி பார்த்தேன். எத்தனையோ பேரிடத்தில் நான் கதறி பார்த்துருக்கிறேன். ஆனால் எனக்கு அங்கெல்லாம் விடுதலை கிடைக்கல, மீட்பு கிடைக்கல, ரட்சிப்பு கிடைக்கல, என் இருதயத்தில் சமாதானம் கிடைக்கல, எனக்கேற்ற ஆறுதல் கிடைக்கல. ஆனால் எப்பொழுது என் நேசர், என் இயேசு என்கிற இந்த நேசருடைய அன்பை நான் கண்டேனோ, இந்த இரட்சகரை நான் கண்டேனோ, இவர் பாதமே தஞ்சம் என்று நான் விழுந்து விடுவேன். என்னை அவர் ரட்சிப்பார், என் பாவங்களை அவர் என்னை விட்டு விலக்குவார். ஹல்லேலூயா. இவர்தான் என் பாவங்களை விலக்குகிற, என் அக்கிரமங்களை நீக்குகிற, என் மேல் காணக்கூடிய சாபங்களை என்னை விட்டு விலக்குகிற உன்னதமான தேவன் என்று சொல்லி அவள் இருதயத்திலே விசுவாசித்தபடினாலே, ஹல்லேலூயா, விசுவாசத்தின்படி தேவனுடைய பாதத்திலே, என் கிறிஸ்து இயேசுவின் பாதத்தில் வந்து கண்ணீரை விட்டாலும். இன்னைக்கு எத்தனையோ மனுஷரிடத்துல நம்ம கண்ணீரை விடுறோம். என் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதிகள் இருக்கிறது என்று பலரிடத்துல போய் நம்ம சொல்லுறோம், கண்ணீர் விடுறோம். என் பிள்ளை இப்படி இருக்கிறானே, மதுபானத்துக்கும் போதை வஸ்திரத்துக்கும் அடிமையாக இருக்கிறான், மொபைலுக்கு என் பிள்ளைங்க அடிமையாக இருக்கிறாங்க, என் கணவர் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, விபச்சார பாவத்தில் இருக்கிறாங்க, வேசித்தன பாவத்தில் இருக்கிறாங்க. ஐயோ நான் என்ன செய்யட்டும், என் குடும்பத்தில் எனக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை என்று சொல்லி மனுஷரிடத்திலே நீங்கள் சொல்லி கொண்டிருந்தீங்களா? இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவ சமூகத்தில் இந்த நேரத்தில் சொல்லி பாருங்க. இதை கேட்கிற நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, என் இயேசு உங்கள் அருகில் அவர் இறங்கி நிற்கிறார், இறங்கி நிற்கிறார். எப்படி மகதலேனா மரியாள், அவர் பாதம்தான் தஞ்சம், என் குறைகளை நீக்குகிற ஒரே ஒருவர் உண்டு சொன்னால் அது இவர்தான். பாருங்க, அங்க வேத பாரகர்கள் இருந்தாங்க, பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. ஆனாலும் இவள் பாவியான ஸ்திரீ என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவள் அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. இப்படிப்பட்ட ஸ்திரீ அவர்கள் முன்னாடி போகக்கூடாது. ஆனால் இவள் தைரியமா இறங்கினா, இவர் பாதத்தில் நான் என் கண்ணீரை விடுவேன், இவரை நான் நேசிப்பேன். முத்தம் செய்தாளாங்க, அந்த பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்தாளாம், ஓயாமல் முத்தம் செய்தாள். ஆகவேதான் இயேசு சொல்வார், இவள் என்னிடத்தில் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாள், எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாள். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் தேவனுடைய பாதத்தில் விழுங்க, சொல்லி பாருங்க, ஆண்டவரே உங்க பாதத்தில் விழுகிறேன், என் பிள்ளை உங்க பாதத்துக்கு நான் கொண்டு வருகிறேன், என் பிள்ளை உங்க பாதத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கணவர் உங்க பாதத்துக்கு நான் கொண்டு வருகிறேன் சொல்லி பாருங்க. மனைவி உங்க பாதத்துக்கு இயேசப்பா நான் கொண்டு வருகிறேன். என் குடும்ப சூழ்நிலைகளை உங்க பாதத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். நீர் மறுரூபப்படுத்துவீர். ஹல்லேலூயா. நீர் மறுபடியும் கட்டுவீர். மறுபடியும் நாங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கத்தக்கதாய் எங்களை நீர் உருவாக்குவீர். ஹல்லேலூயா. காட்டு ஒலிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்ட நாங்கள், ஹல்லேலூயா அப்பா, உம்முடைய கிளைகளிலே கிறிஸ்து இயேசு என்கிற, ஹல்லேலூயா, இந்த ஒலிவ மரத்தில் நாங்கள் ஒட்டப்படுவோம். உம்மிடத்தில் வருகிற யாரையும் நீர் புறம்பே தள்ளுவதில்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, எந்த மதத்தினரும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, இவர் உலக இரட்சகர், சர்வலோகத்தின் தேவன், அவர் எல்லோரையும் நேசிக்கிறவர்.
எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்தவராம். உலகத்துல ஒரு மனுஷனும் நரகத்துக்கு போகக்கூடாது, அந்த அக்கினிக்குள்ள போகக்கூடாது. ஒருவரும் கெட்டு போவது என் தேவனுக்கு சித்தம் அல்ல. அல்லேலூயா. ஆகவே கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்தினார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்தினார். அல்லேலூயா. ஒருத்தரு கூட நரகத்துக்கு போயிடக்கூடாது. அல்லேலூயா. என் கிறிஸ்து இயேசுவின் விருப்பம் அது, எல்லோரையும் மீட்கும்படி. அல்லேலூயா. தேவன் தம் மடியில் இருந்த சொந்த குமாரனை அவர் அனுப்பினார், நமக்காக பலியாய் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் உங்க மகிமை வெளிப்படட்டும். இந்த ஜெபத்துல இணைகிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் என் கர்த்தருடைய கரம் தொடட்டும் அப்பா. வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் நீதிமான் அல்ல, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ஆனாலும் ஏசப்பா, ஹல்லேலூயா, கெட்டு போன எங்களை சரி செய்யும்படி நீர் வந்தீரே. உங்க இரத்தத்தால எங்களை கழுவி சுத்தப்படுத்தினீர். எங்களை அசுத்தத்துல இருந்த எங்களை சுத்தப்படுத்தினீர் அப்பா. மறுபடியும் நாங்கள் அசுத்தத்துல போய் விழுகிற பொழுது மீண்டும் எடுத்து சுத்தப்படுத்துகிறீர். மறுபடியும் விழுகிறோம், மறுபடியும் தூக்கி எங்களை சுத்தப்படுத்துகிறீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி ஒரு சிறு குழந்தைய எப்படி ஒரு தாய் பாதுகாக்கிறாளோ, பராமரிக்கிறாளோ, பிள்ளை விழுந்தாலும் மறுபடியும் தூக்கி நிறுத்தினார். பிள்ளை தன் சரீரத்திலே சகதிகளையோ எதிலையாச்சு அந்த பிள்ளை உருண்டுட்டாலும் பிறண்டுட்டா கூட எப்படி ஒரு தாயானவள் மறுபடியும் அந்த பிள்ளையை கழுவி குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி எப்படி முத்தம் கொடுத்து அதை தன் மார்பில் போட்டுக்கொள்றாளோ, அதுபோல என் இயேசு, நீர் உம்முடைய பிள்ளைகளை நீர் மீட்டு எடுப்பதுதான் உம்முடைய விருப்பம். ஹல்லேலூயா. கெட்டுப்போன குமாரன், ஹல்லேலூயா, தன் தந்தையிடத்திலிருந்து தன் தகப்பனிடத்திலிருந்து எல்லா சொத்தையும் ஆஸ்தியும் அவன் வாங்கி கொண்டு அவன் தூர தேசத்துக்கு போய்விட்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் விபச்சாரம் பண்ணினான், வேசித்தனம் பண்ணினான். தன் பணங்களெல்லாம் தன்னோடு இருந்த கெட்ட நண்பர்களுக்கு அவன் செலவு செய்தான். அவன் கையில் பணம் இருக்கும் வரைக்கும் அவன் சுற்றினான். தன்னுடைய பங்கை வாங்கிட்டு அவன் பிரிஞ்சு போயிட்டான். இனிமே எனக்கும் இந்த தகப்பனுக்கும் உறவு இல்லை, எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கும் இனிமே எந்த உறவும் இல்லை, என்னுடைய பங்கை எனக்கு தாங்கன்னு சொல்லி அவன் பிரிச்சு வாங்கிட்டு போயிட்டான். அவன் பங்கை வாங்கிட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. எனக்கு உறவே இல்லைன்ட்டான். உறவே வேண்டாம், எனக்கு தகப்பன் வேண்டாம், எனக்கு என் சகோதரன் வேண்டாம், என் உறவினர்கள் வேண்டாம், எனக்கு தேவை பணம், காசு. இந்த பணம் போதும் என்று சொல்லி உறவை முறித்து, அன்பை முறித்து விட்டு அவன் போனான். இளையகுமார் அப்படித்தான் போனான். ஆனால் பாருங்க, தகப்பனோ அவர் காத்து கொண்டே இருந்தாராம். ஹல்லேலூயா. 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 தகப்பனோ காத்து கொண்டே இருந்தார். நம்முடைய அப்பா அப்படிப்பட்டவர் தாங்க. ஹல்லேலூயா. அவர் காத்து கொண்டே இருந்தாராம். மகன் தூரத்துல இருந்து அவன் எத்தனையோ வருஷம் கழிச்சு திரும்ப வர்றான். எல்லா ஆஸ்தியும் சொத்தையும் விற்று கடைசியா பன்றி திங்கக்கூடிய அந்த தவிட சாப்பிடக்கூடிய நிலைமை வருது. அப்போதான் அவன் உணர்வடைகிறான். அது வரைக்கும் உணர்வடையில பாருங்க. அவன் உணர்வடைகிறான். அவனுக்கு புரியுது உடனே, ஆகா, நம்ம அப்பா எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் மன்னிக்கிறவர். அவர் மன்னிக்கிறவர் என்று அவனுக்கு தெரியும். அவர் மீண்டும் ஏற்றுக்கொள்ளுகிறவர் என்கிற அறிவு, அவர் மேல அவன் வைத்திருந்த நம்பிக்கை. அவன் சொல்றான், வேலைக்காரர்கள் தவறு செய்வது, அடிக்கடி வேலைக்காரங்க பாருங்க தப்பு செஞ்சுட்டே இருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிடுவாங்க. ஆனா எஜமான் அதை மன்னிப்பார். ஒரு நல்ல எஜமான் பாருங்க அவர். ஆக இந்த மகனுக்கு தெரியுது, என் தகப்பனுடைய குணம் என்ன அப்படின்னா, அவர் அன்புள்ளவர், அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிறவர். நான் எவ்வளவுதான் துரோகம் பண்ணினாலும் அவரிடத்துல மன்னிக்கும் தன்மை இருக்கிறது. என்னை மீண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை என் தகப்பனிடத்துல இருக்கிறது என்கிறதை அவன் புரிந்து கொண்டபடினாலே
அவன் நன்கு அதை அறிந்திருந்தபடினாலே பாருங்க, அவன் மீண்டும் என் தகப்பனிடத்திற்கே நான் போகட்டும், நான் உலகத்தை நோக்கி ஓடிடட்டும், இல்லைன்னா நான் போய் எங்கேயோ மறிச்சிடட்டும் இல்லை. என்னிடத்துல அநேக சகோதரர்கள் என்னிடத்துல பேசுவாங்க, ஐயா நான் மறிக்க போறேன், சாகலாம் என்று இருக்கிறேன், என் சூழ்நிலைகள் அப்படிப்பட்டதாக இருக்கிறது, நான் மரித்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி அநேகர் பேசுவது உண்டு. இல்லை, நாம் மரிப்பது தேவனுக்கு பிரியமல்ல. நாம் அவரை நம்பி அவரிடத்தில் வருகிற பொழுது, எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, எனக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார், அவர் நல்லதை கொடுக்கிறவரா, நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு. இந்த அறிவு ஒவ்வொருத்தருக்கும் வேணும் பாருங்க. அல்லேலூயா. அன்றைக்கு அந்த இளைய குமாரனிடத்துல அந்த அறிவு இருந்தது. என் தகப்பன் எப்படிப்பட்டவர், தன் தகப்பனை அவன் அறிந்து வைத்திருந்தான். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். இந்த கிறிஸ்து இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். இவரை அறிய அவருடைய குணங்களை அறிய பாருங்க. ஆகவேதான் வேதத்தை எடுத்து தியானிக்கும்படி அது தியானிக்கும் பொழுதுதான் நமக்கு புரியும் நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர். அல்லேலூயா. இளைய குமாரன் தன் தகப்பனை நன்கு அறிந்து வைத்திருந்தான். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறவர். ஆகவேதான் நாம வேற எங்கேயாச்சும் நான் போயிடட்டும், எங்கேயாச்சும் போய் மறிச்சிடட்டும், செத்து போயிடட்டும், நான் என்னமோ வாழ்ந்து எதுக்கு, எல்லாம் போயிருச்சு, என் வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சிருச்சு, என் தகப்பன் இல்லை உறவு இல்லைன்னு சொல்லி நான் தொண்டிச்சுட்டு வந்துட்டேன், ஆக நான் என்னையும் மாய்த்து கொள்ளட்டும் என்று சொல்லி அவன் நினைக்கல. அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தது. அது என்னன்னா, என் தகப்பனிடத்தில் நான் மீண்டும் போகிற பொழுது அவர் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவார். யாரோ ஒரு சகோதரி குற்ற உணர்ச்சியில நீங்க இருக்கிறீங்க, ஐயோ நான் மீண்டும் நான் பாவம் செய்துட்டேன், நான் தவறு செய்துட்டேன், என்னை இயேசு மன்னிப்பாரா? அல்லேலூயா. ரகசியமான பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிப்பாரா அப்படிங்கிற கேள்வியோட நீங்க இருக்கிறீங்க சகோதரி, என் இயேசு உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பாவங்களை உதறி தள்ளிட்டு நீங்க, என் தகப்பன் உண்டு, என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் தகப்பன் உண்டு, ஒரு உண்மையான தகப்பன் உண்டு, என்னை பெற்றெடுத்த தகப்பன் சொல்லி பாருங்க. அந்த பரலோக தகப்பன் எனக்கு உண்டு. அவரிடத்துல நான் திரும்பி ஓடி வருவேன். உலகத்தை நோக்கி ஓட மாட்டேன், இருளை நோக்கி ஓட மாட்டேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அந்த தகப்பனிடத்தில் நான் ஓடோடி வருவேன். அவர் என்னை கட்டி அணைப்பார், அவர் என்னை முத்தம் செய்வார், அவர் என்னை தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இளைய குமாரனை பாருங்க, அந்த தகப்பன் தூரத்திலிருந்து வருகிற பொழுதே இவர் முதல்ல கண்டு கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஓடோடி போகிறாரு பாருங்க. அந்த மகனோ வெட்கி போய் கூனி குறுகி போய் தகப்பனுடைய முகத்துல நான் எப்படி முழிப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே வெக்கி வர்றான். ஆனா இந்த தகப்பனுடைய இருதயம் ஓடுறாரு பாருங்க, ஓடுறாரு. அந்த வயசுல ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தம் விட்டார். இவன் சொல்ல நினைத்தான், இவன் நினைக்கிறான், என் தகப்படத்துல நான் மன்னிப்பு கேட்பேன், அவர் என்னை சேர்த்து கொள்ளட்டும், எப்படி வேலைக்காரனில் ஒருவனாய் என்னை ஏற்றுக்கொள்ளும், உம்முடைய வேலைக்காரனை போல என்னை வச்சுக்கொள்ளும். இல்லைங்க, நம்மள வேலைக்காரனா ஒரு பெத்த தகப்பன் ஒருபோதும் வைக்க முடியாது. உலக தகப்பனே நம்மளோட வேலைக்காரனா வைக்க மாட்டானா, அவர் பரம தகப்பன். அல்லேலூயா. அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது பாருங்க, தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை இயேசு கிறிஸ்து மிக அழகாக அங்கு விளக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பிதாவுடைய இருதயம் மீண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம், கட்டி அணைக்கும் இருதயம். அது உங்கள் பாவங்களை உங்கள் அக்கிரமங்களை மன்னித்து உங்களை மறுபடியும் தன் பிள்ளை என்கிற ஸ்தானத்திலேயே உங்களை உட்கார வைக்கும் அன்பு அது. அல்லேலூயா. நீ தப்பு செஞ்சிட்டா, நீ பாவம் செஞ்சிட்டா, நீ குற்றம் செஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்குற தகப்பன் அல்ல. அல்லேலூயா. அவர் நம்முடைய இருதயத்தின் அந்த மனதின் திருப்பத்தை பார்க்கிறார். மனம் திரும்பி தன் பாவங்களை விட்டு அவரிடத்தில் அறிக்கை செய்து நிற்கிற பொழுது அவர் பார்க்கிறார். அவருடைய மனது உருகுகிறது. அவர் மனதுருகும் தேவன். அவர் மனதுருகுகிறார். பிள்ளை புலம்புறதை பார்க்கிறார். ஐயோ, என் பிள்ளை என் முன்னாடி நின்று தன் பாவத்தையும் குற்றத்தையும் ஒப்புக்கொள்ளுகிறானே, எனக்கு அது போதும், என் பிள்ளையை நான் ஏற்றுக்கொள்ளுவேன்.
எனக்கு உண்மையா இருக்க நினைச்சதுனாலதான் அவன் தன் பாவத்தை மறைக்காமல் என்னிடத்துல அவன் ஒப்பு கொடுக்கிறான். என்னிடத்துல அவன் சொல்றான், நான் விபச்சார பாவம் பண்ணினேன், நான் வேசித்தனம் பண்ணினேன், நான் இதற்கு அடிமையா இருந்தேன், அதற்கு அடிமையா இருந்தேன், இப்படி எல்லாத்தையும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. ஹல்லேலூயா. அதை அறிக்கை செய்கிற பொழுது என் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஏன்னா அவருக்கு பாருங்க, அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. நீங்க இருள செஞ்ச பாவம்னாலும் சரி, நீங்க மறைந்திருந்து என்ன செஞ்சாலும் சரி, அவருடைய கண்களுக்கு முன்பதாக எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது. இருளுக்குள்ள இருந்தாலும் அவர் அங்கே இருக்கிறார். பக்தன் சொல்லுகிறான் பாருங்க, நான் பாதாளத்தில் படுக்கையை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், நான் பூமியின் கடையாந்தரத்துக்கு சென்றாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், நான் வானத்துக்கு செட்டை எடுத்து பறந்தாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை பற்றி பிடிக்குமே, உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே போவேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. உங்க பிரச்சனை என் தேவனுக்கு தெரியும். உங்க பிரச்சனை என் தேவனுக்கு தெரியும். உங்க சூழ்நிலை என் அப்பாவுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவரை விட்டு மட்டும் நீங்க ஓடிராதுங்க. அவரை விட்டு மட்டும் ஓடிராதுங்க. அவரை நோக்கி ஓடிவாங்க. அவரை நோக்கி ஓடிவாங்க. அல்லேலூயா. பாவியான ஸ்திரீ மகதலேனா மரியாள் அப்படியே ஓடி வந்த பாதத்துல விழுந்து கண்ணீர் விட்டாளாம் பாருங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்றாங்க, இவா ஒரு பாவியான ஸ்திரீ, தன்னை தொடுகிறவள் யாருன்னு தெரிய வேண்டாமா அவருக்கு, அவள் ஒரு பாவியான ஸ்திரீயாச்சேங்கிறார். ஐயோ, அவர் வந்ததே பாவிகளை நேசிக்கும்படி, பாவிகளை மனம் திருப்பும்படி. அவர் நல்லவர்களை தேடி வரல, நீதிமானை தேடி வரல. என் ஆண்டவர் கெட்டு போனதை சரி செய்யும்படி வந்தவர். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் உருவாக்கும் தேவன். He is a creator. அவர் தான் நம்மளை உருவாக்கினவர். அவருடைய கரங்கள் மீண்டும் மீண்டும் நம்மை உருவாக்கத்தான் அது முயற்சி செய்யுமே தவிர நம்மை விட்டு விடுவதற்கு அல்ல. அல்லேலூயா. நம்மை உருவாக்கும் தெய்வம், மீண்டும் காட்டுகிறவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசுவே, இந்த நேரத்தில் உங்க மகிமை இறங்கட்டுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா. அநேகருடைய இருதயத்தில் நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது என் தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த நாளில ஒருவேளை உங்க உள்ளத்துல, உங்க இருதயத்துல பாவங்கள், குற்றங்கள் இருக்கும் என்று சொன்னால், ஏன் எனக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல, நீங்க ஆண்டவரிடத்துல வெளிப்படையா உங்க பாவத்தை நீங்க அறிக்கை செய்யல. இந்த நாளில் ஆவியானவர் எனக்கு இதை தான் ஏவுகிறார். அநேகருடைய கேள்விகள் இருக்கிறது. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். எஸ், உங்களிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார் அதை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்த வார்த்தையை கேட்கிற பொழுது உங்க இருதயத்தில் அப்படியே இருந்து அதை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க, அப்பா, என் மேல குற்றங்கள், குறைவுகள் காணப்படும் என்று சொன்னால் அதை மன்னியும். நான் மறைமுகமாய், ரகசியமாய் செய்த பாவம். பாவம்னு சொன்னா பெருமை ஒரு பாவமாக இருக்கிறது. கோபம் ஒரு பாவமாக இருக்கிறது. வேறு கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. பெருமை என்பது தேவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. மற்றவர்களை குறை சொல்லுவது, குற்றம் சாட்டுவது, மற்றவர்களை காயப்படுத்துவது. உன் சகோதரனை நீங்க காயப்படுத்துவீங்க அப்படின்னா, உங்களை போல படைக்கப்பட்ட, தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக படைக்கப்பட்ட உங்களை போல உங்க ரூபத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் வேதனைப்படுத்துவீர்கள் என்று சொன்னால், அவர்களை காயப்படுத்துவீர்கள் என்று சொன்னால், அவர்களை தரக்குறைவாய், குறைவாய் எண்ணுவீர்கள் என்று சொன்னால், அது பாவம், மிகப்பெரிய பாவம். உன் சொந்த சகோதரனை, சொந்த சகோதரி, உன் மருமகளை, உன் மாமியாரை நீங்க அற்பமாகவோ, நீங்க இழிவாகவோ பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னாலும், பேசுவீர்கள் என்று சொன்னாலும் மிகப்பெரிய பாவம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நம்ம நினைக்கிறோம் பாவம்னா பெருசா வேற ஏதோ அப்படின்னு இல்லை. நீங்க வேற எதனாலும் கூட விட்டுருவீங்க. ஆனா இந்த விஷயங்களை தான் விட மாட்டோம். பெருமை உங்களை விட்டு விட மாட்டீங்க. உங்களால மற்றவங்களை சபிக்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சபிச்சுக்கிட்டே இருப்பான், குறை சொல்லிகிட்டே இருப்பான். குற்றம் சொல்லாமல் உங்களால் இருக்க முடியாது. மற்றவங்களை குறை சொல்லாமல் இருக்கவே முடியாது. கோல் சொல்லுவாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போட்டு விடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தேவன் அருவருக்கிறார். யூதாசுக்குள்ள பிசாசு நுழைந்த உடனே அவன் என்ன செய்யறான்னா, இயேசு கிறிஸ்துவை போட்டு கொடுக்குறான். குறை சொல்லுவது,
பிசாசுடைய சுபாவம் அது. காட்டி கொடுப்பது, மற்றவர்களை குற்றவாளியாக எப்படியாச்சும் அவனை பிடிச்சு கொடுத்துடணும், அவனை மாட்டி விடணும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னாலும் இது யூதாசுக்குள்ள நுழைந்த பிசாசுடைய சுபாவம். நம்முடைய சுபாவங்களை நாம் மாற்றுகிற பொழுது சின்ன விஷயத்தில் ஆண்டவர் பார்ப்பாராம். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நம்முடைய நாவுகளில் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஆவியானவர் உணர்த்துறபடினாலே அநேகருடைய விடுதலை ஏன் இல்லை அப்படின்னா, ஆவியானவர் சொல்லுகிறாரு, அவர்கள் வெளிப்படையாக என்னிடத்தில் அவர்கள் தன்னை அர்ப்பணிக்கவில்லை, தங்கள் இருதயத்தை முழுவதுமாக என்னிடத்தில் திறந்து கொடுக்கவில்லை, தங்கள் இருதயத்தை கிழித்து தன் பாவங்களை அவர்கள் அறிக்கை செய்யவில்லை. தேவ ஆவியானவர் சொல்லக்கூடிய காரியம் அதுதான். அல்லேலூயா. நீங்கள் தேவனிடத்தில் வெளிப்படையாக இருக்கிற பொழுது, ஐயோ இந்த இடத்துல நான் தவறு செஞ்சிட்டேன் அப்பா, என்னை மன்னிங்க டாடி, என்னை மன்னி. ஐயோ இந்த இடத்துல நான் ஒரு குற்றம் பண்ணிட்டேன், இவங்களை குறித்து நான் புரளி பேசிட்டேன், அவங்க வேதனைப்படுகிற பொழுது அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன், அவங்க ஒரு இடத்துல மாட்டி விட்டுட்டு அதனால் அவங்க திட்டு வாங்குறப்போ, அவங்க அதில் அவஸ்தைப்படுகிறப்போ, கஷ்டப்படுறதை நான் பார்த்து ருசிச்சிருக்கிறேன். பாருங்க, தன் சகோதரனை நேசிக்கணும் தான் வேதம் சொல்லு. உன்னை நேசிப்பது போல கட்டளையாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. என் கிறிஸ்து இயேசு வந்த பொழுதும் அவருடைய கற்பனையிலேயே மிக முக்கியமான கற்பனையாக அவர் அதைத்தான் சொல்றார். உன்னை நேசிப்பது போல உன் சகோதரனை நேசி, உன் சகோதரி நேசி, உன்னை போல சக மனுஷனை நேசி. அன்பு கூறுகிறது தான் கிறிஸ்து இயேசுவின் பிள்ளை என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்க கிறிஸ்து இயேசுவின் பிள்ளையா இருப்பீங்கன்னு சொன்னா உங்க கணவரை நேசிக்க தெரியும், உங்க மனைவியை நேசிக்கணும், உங்க மாமியாரை நேசிக்கணும், உங்க மருமகளை நேசிக்கணும், புலம்புறதை விட்டு விடணும், உங்க மருமகனை நேசிங்க. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா, அவங்க ஊழியம் பார்த்தேன்னு சொன்னாங்க, ஆண்டவருக்கென்று பணிகளை ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாங்க, நல்லா பாடுறவங்க, நல்லா ஆராதிக்கிறவங்க. ஆனா அவங்களால பாட முடியல. சடனா அவங்களுடைய தொண்டையை பிசாசு வந்து அமைக்கி பிடிச்சுக்கிடுச்சுங்கிறாங்க. சர்ப்பம் அவங்க கழுத்தை சுத்தி இருக்குதுங்கிறாங்க. என்னை ஒர்ஷிப் பண்ண விட மாட்டேங்குது, என்னை ஆராதிக்க விட மாட்டேங்குது. ஆண்டோட கேட்டேன், என்ன ஆண்டவரே, ஏன் உங்க பிள்ளை தானே, ஞானஸ்நானம் எடுத்துட்டேங்கிறாங்க, துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க, உங்களை மகிமைப்படுத்தும்படி தானே அவங்க பாட நினைக்கிறாங்க, ஏன் அவங்க தொண்டை அவங்கள சுற்றி, ஏன் அவங்கள சுற்றி சர்ப்பம் அவங்கள சுற்றி பிடிச்ச காரணம் என்ன? சர்ப்பம் அவர்களை சுற்றி இருப்பதற்கு காரணம் என்ன? அவங்களோடு கூட இந்த வலு சர்ப்பம் போராடுவதற்கு காரணம் என்ன? தேவ ஆவியானவர் சொன்னது என்ன தெரியுமா? நீ ஆழமா கவனிச்சுப்பார். அவங்க தன்னுடைய மருமகனை அவங்களால மன்னிக்கவே முடியல. எனக்கு விரோதமா அவன் சேவனை பண்றான், எனக்கு விரோதமா அவன் ஏதோ மந்திரம் செய்யறான், சூனியம் செய்யறான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கசப்பு அங்கே வந்தது. நான் மீண்டும் சொல்றேன், இன்னைக்கு அநேகர் வந்து அநேக ஊழியக்காரங்க கூட இதில் தவறு செய்கிறாங்க. அது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு நபர், உங்கள் மாமியார் உங்களுக்கு சேவனை வச்சுட்டாங்க, உங்கள் சித்தப்பா உங்களுக்கு சேவனை வச்சுட்டாரு, உங்கள் அண்ணன் உனக்கு சேவனை வச்சுட்டான், உங்கள் கணவர் உனக்கு சேவனை வச்சுட்டாரு, மனைவி உனக்கு சேவனை வச்சுட்டா, உனக்கு பில்லி சூன்யம் பண்ணிட்டா, இப்படியெல்லாம் சொல்லி குடும்பத்துக்குள்ள குழப்பத்தையும் சண்டையும் உண்டு பண்ணக்கூடிய அநேகர் உண்டு. என் ஆண்டவர் கலகத்தின் தேவன் அல்ல, உங்கள் குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறவர் அல்ல. அறியாமல் செய்தால கூட அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ளதான் என் ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. நீங்க விசுவாசித்து தேவனுக்குள்ளாக நீங்க அவருக்கு உண்மையா நிற்கிற பொழுது, உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற இவர்களை மன்னித்து நான் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே, நான் அவர்களை மன்னிக்கிறேன்னு சொல்லுகிற பொழுது உங்களை விட்டு பிசாசு வைக்கப்பட்டு ஓடிடுவான். உங்க பிரச்சனை அதோட சரியாகும். ஆனால் நமக்கு முடியாது பாருங்க, அந்த இருதயத்தில். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். யாரோ ஒரு சிலருக்கு என் ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறபடினாலே இந்த வார்த்தை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இந்த நாளிலே இந்த அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினால். பொல்லாத பிசாசுகள் உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினால். உங்களை கெடுக்க வந்திருக்கிற, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு உங்களை தரித்திரத்துக்குள்ள கொண்டு போகக்கூடிய இந்த பொல்லாத ஆவிகள் உங்களை விட்டு இந்த நேரத்தில் விலகுகிறது. உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்றே அழைக்கப்படுவார்கள். ஆண்டோடைய பிள்ளை நீங்க சொல்லிட்டா பெருசு கிடையாது, உங்களுடைய நடத்தையில காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்க வேண்டும், மற்றவர்களை மன்னிக்கணும். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
நமக்கு யாரிடத்துல மனுஷ இடத்துல பகை கிடையாது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. மனுஷங்க கூட நமக்கு போராட்டமே கிடையாது. அநேகர் சொல்லுவாங்க, என் கணவர் எனக்கு சேவனை வைக்கிறாங்க, எனக்கு விரோதமா செயல்படுறாங்க. அல்லேலூயா. அதையே சொல்லி சொல்லி அவங்களையே வெறுப்பாவே பார்த்து அந்த கசப்பை மனசுல வைக்க வைக்க பிசாசுக்கு அவங்க அவ்வளோ இடம் கொடுத்துட்றாங்க. இப்போ அவங்க சரீரத்துல எல்லா வியாதியும் வருது. எல்லா வியாதியும் இப்போ வருது. காரணம், இந்த இருதயத்துல தன்னை போல உள்ள சக மனுஷன் மேல வைத்திருக்கிற கசப்பு, வெறுப்பு, பழிவாங்கும் உணர்வு, மன்னிக்க முடியாத ஒரு தன்மைகள். இது என்ன செய்யுது அப்படின்னா, அவங்களுக்குள்ளே இருந்து அது வியாதிகளை உருவாக்குறது. பிசாசு அப்படிதான் வியாதியை கொண்டு வரான். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மை மாஸ்டர். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சொல்லி பாருங்க, நான் அறிக்கை செய்கிறேன், அதை விட்டு விடுகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. மனசுல கசப்பே வைக்காதுங்க. அவரை நோக்கி பாருங்க. அவர் கொடுக்குற அந்த சந்தோஷம், அந்த ஆனந்தம், அந்த மகிழ்ச்சி, பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய அந்த மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ஆவியானவர்கிட்ட இருக்கிறதே அந்த சந்தோஷம் தான். இப்போ அந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். உன்னதமான என் தேவன் உங்க சரீரத்துக்குள்ள அவர் வரட்டும், உங்க இருதயத்துக்குள்ள அவர் வரட்டும், உங்க சிந்தனைக்குள்ள அவர் வரட்டும். உங்க பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து வெளியே வைங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். வேதாகமத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி பேசுகிற பொழுது கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தையை கொடுத்தார்? வார்த்தை மிக முக்கியம். வார்த்தை தான் கிறிஸ்து இயேசு. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கிறிஸ்து இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவர்தான் சத்தியம். சத்தியம் என்றால் கிறிஸ்து இயேசு. இந்த வார்த்தை முழுவதுமாக கிறிஸ்துவாக இருக்கிறார். இந்த வார்த்தையை நாம கேட்டு அதுக்கு பிற்பாடு நம்ம மீண்டும் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு அநேகருக்கு கிறிஸ்து இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. உங்கள் கட்டுகள் அறுபடும், பிசாசுகள் உங்களை விட்டு விலகும், வியாதி இதை பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். நான் சொல்றேன், கிறிஸ்து இயேசு பிரத்யட்சமாக இறங்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகர் இந்த சனிக்கிழமை இரவு ஜெபத்துல பேசக்கூடிய வார்த்தையை கேட்கிற பொழுது பிசாசுகள் விலகி போனதை சாட்சி கொடுக்கிறாங்க, வியாதிகள் சுகமானதை சாட்சி கொடுக்கிறாங்க. ஜீவனுள்ள வார்த்தையை நான் பேசி கொண்டிருக்கிறேன். என் கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்தம் உள்ள வார்த்தையை நான் பேசுகிறேன். அந்த வார்த்தையில பரிசுத்தம் உண்டு, அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தை புறப்பட்டு போகும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அது வெறுமையாய் திரும்பினதே கிடையாது. அது வெறுமையாய் திரும்புவதே இல்லை. அது தான் சொன்னதை நிறைவேற்றி அது தேவனிடத்தை திரும்ப வந்து அது சொல்லுது, பதில் சொல்லுது. நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை வல்லமை உள்ளது. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் கிறிஸ்து இயேசு உங்களோடு கூட அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் உங்கள் இருதயத்தை முழுவதும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. மீண்டும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே மிகப்பெரிய விடுதலை நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். எவன் ஒருவன் தாகத்தோடும் எவன் ஒருவன் முழு விசுவாசத்தோடும் இந்த கிறிஸ்து இயேசு மேல் நம்பிக்கையாக, ஆண்டவரே நான் உண்மையே நோக்கி பார்க்கிறேன், உண்மையே நான் நம்புவேன், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கண்மூடித்தனமா என் இயேசு இரட்சகர், அவரே என் மீட்பர், இந்த இயேசுவை நான் நம்புவேன், என் விடுதலையாக்குவார் என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் முழு நிச்சயமாய் விசுவாசித்து அவரை நோக்கி பாருங்க. அற்புதம் தானாக நடக்கும். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். வார்த்தை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். விடுதலைக்காக நான் தொடர்ந்து ஜெபிப்பேன். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கிறப்ப அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. பின்பாக நாம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தேவன் நமக்கு தியானிக்கிறதுக்காக கொடுத்துருக்கிற வார்த்தை யோவான் 16வது அதிகாரம் 22வது வசனம். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். இதுதான் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு அனுப்புகிற வார்த்தை. தேவன் உங்களை பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து உங்களை பார்க்கும்போது உங்களுடைய அழுகை சந்தோஷமாக மாறும்னு சொல்கிறாரு. இப்போது நீங்கள் அழுதுட்டு இருக்கலாம்,
இந்த உபத்திரவம் லேசான உபத்திரவம் கொஞ்ச காலம்தான். இது உங்களை விட்டு நீங்கிற டைம் வந்துருச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட வந்திருக்கிறாரு. அவர் உங்களை பார்க்கும்போது உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய துக்கம் சந்தோஷமாய் மாறுமா? அது நிலையான சந்தோஷம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எதனால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனால் அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷம் நிலையான சந்தோஷம். அதனால தான் வேறு யாரும் அந்த சந்தோஷத்தை உங்களை விட்டு எடுத்து போட மாட்டான்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமென். நீங்கள் இனி சந்தோஷமாக மாத்திரம்தான் இருக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை வேதனைகள், தோல்விகள் இதெல்லாமே உங்களை விட்டு மாறப்போகுது. இந்த வசனத்தில் நாம் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அதாவது அழுதுகிட்டு இருக்கிறோம். அதை தான் நான் இன்றைக்கு தியானிக்க போகிறேன். ஆனால் எப்போவுமே தேவன் நம்ம எந்த வார்த்தையை தியானிக்க போகிறோமோ அதை பிரதர் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணுவார். இன்றைக்கி மறுபடி அழுகிறத பற்றி நிறைய டைம் அவங்க சொன்னாங்க. நான் என்ன மெசேஜுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் அவங்க மூலமாக கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது இந்த வார்த்தைகள் உங்களுக்காக தேவன் தெரிந்தெடுத்ததுங்கிறத நான் 100% நம்புகிறேன். நீங்களும் அதை நம்பி இந்த வார்த்தைகளை கேட்கும்போது, தொடர்ந்து ஜெபிக்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு. இப்போது நாம் நம்மளுடைய பொண்ணை கூட்டிகிட்டு கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஏதாவது ஒரு பொம்மையை பார்த்துட்டு சின்ன குழந்தை அடம் பிடிச்சி அழுது கேட்குது. நம்ம என்ன செய்வோம்? வேண்டாமா, இப்போ இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறோம். ஆனால் மறுபடி அந்த குழந்தை அழும்போது மனசு கேட்க மாட்டேங்குது. சரி, இதை வாங்கி கொடுக்கறதுனால ஒரு தீமையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சரின்னு வாங்கி கொடுத்துட்றோம். வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த குழந்தை அழுகியை நிப்பாட்டாமல் மறுபடி அழுதுகிட்டே இருக்குன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுடைய இருதயத்தில் ஒரு கஷ்டம் வரும், கோபம் வரும். ஏன் இந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டலை? நாம் தான் அவங்க கேட்டதை கொடுத்துட்டோமே, ஆனால் கூட ஏன் அழுறாங்க அப்படின்னு தோணும் இல்லையா? அதுதான் இன்றைக்கு தேவனுடைய நிலைமை. நீங்கள் அழும்போது, நீங்கள் எப்பெல்லாம் அழுறீங்களோ அப்பெல்லாம் தேவன் உங்களுக்கு பதிலை தருகிறாரு. ஆனால் கூட நீங்கள் அழுகையை நிறுத்தாமல் புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இப்போ நீங்கள் அழும்போது அவர் கேட்கிறாராம். உங்களுடைய கண்ணீரை அவர் பார்க்கிறாராம். உங்கள் இருதயம் நொறுங்குண்டு நீங்கள் வேதனையில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறாராம். இதெல்லாம் வேத வசனத்தில் இருக்குது. சங்கீதம் 56வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுது, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு துளி கண்ணீருமே அவருக்கு முக்கியம். எதனாலனா உங்களுடைய கண்ணீருக்கான பதிலை அவர் செய்பவராக இருக்கிறாரு. நீங்கள் அவருக்கு யாரோ கிடையாது. யாரோ ஒருத்தர் அழுறாங்க அப்படின்னா நம்ம கண்டுக்காமல் இருப்போம். ஆனால் அதுவே உங்களுடைய பிள்ளை அழுது அப்படின்னா, உங்களுடைய குழந்தை அழுது அப்படின்னா என்ன காரணம்னு பார்த்து அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. பொல்லாதவர்களாகிய நீங்களே முயற்சி பண்ணும்போது அவருடைய செல்ல பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அழும்போது அவர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். அவருக்கு நம்முடைய கண்ணீர் ஒவ்வொரு துளியும் முக்கியமாக கருதப்படுறாரு. அதை அவர் துடைக்கணும்னு பார்க்குறாரு. அதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணணும்னு வேலை செய்கிறாரு. ஏன்னா அவர் உங்களுக்காக யுத்தங்கள் செய்பவராக இருக்கிறாரு. அடுத்த வசனத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் நாளில் சத்ரு ஓடி போவான்னு சொல்கிறார் சங்கீதக்காரன். இப்போது நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது, எப்பெல்லாம் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுறீங்களோ, நீங்கள் கூப்பிடுகிற போதே தேவன் அதை கேட்குறாரு, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுறீங்கிறத அறிஞ்ச மாத்திரத்தில் உங்களை விட்டு உங்களை சத்ரு ஓடி போவான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ நீங்கள் தேவன் உங்களுடைய குரலை கேட்டு உங்களுக்கு உதவி செய்வாருங்கிறத நம்புறதை விட பிசாசானவனுக்கு அதிக நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய சத்ருக்கு அதிக நம்பிக்கை இருக்குது. ஐயையோ, இவன் தன்னுடைய தகப்பனை கூப்பிடுறான், அவர் சர்வ வல்லவர், அவர் முன்னாடி நாம் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு
கூப்பிடுகிற நாளிலேயே உங்களுடைய சத்ரு உங்களை விட்டு ஓடி போகிறான்னு வசனம் சொல்லுது. ஆமென். அதனால் நீங்கள் அவன் ஓடி போகிறத பார்த்து உங்கள் பக்கத்தில் தேவன் இருக்கிறாருங்கிறத அறிவீங்களாம். இதுதான் அங்கே இருக்கிற வசனம். அப்போது நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது உங்களுடைய சத்ரு உங்களை விட்டு ஓடி போகிறான். அவன் ஓடி போகிறத பார்க்கறதுனால தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு, உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரு, உங்களுக்கு உதவி செய்கிறாருங்கிறத நீங்கள் அறிந்து கொள்வீங்களாம். அப்போது தேவன் உங்களுக்காக உதவி செய்கிறாரு. உங்கள் அழுகையை அவர் பார்க்கிறாரு. இயேசு அழுதார் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. யோவான் 11வது அதிகாரம் 35வது வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அங்கே லாசரு, இயேசு கிறிஸ்து ரொம்ப அன்பு செய்த லாசரு இறந்து போகிறான். அப்போது அவங்க சகோதரிகள் பயங்கர வருத்தத்தில் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அழுதாரு அப்படின்னு அங்கே வசனம் போடப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும், அவர் போய் லாசருவை மறுபடியும் உயிரோடு எழ செய்ய போகிறாருங்கிறது நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்துக்கு அது தெரியாத விஷயம் இல்லை. ஏன்னா அவர் அதைத்தான் செய்ய போகிறாரு, அதை செய்ய வந்திருக்கிறாரு. அதனால் நிச்சயமாக பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதா இவருடைய வேண்டுதலை கேட்டு லாசருவை உயிரோடு எழுப்புவாருங்கிறத நிச்சயமாக இயேசு கிறிஸ்து அறிஞ்சார். அவர் அறிந்திருந்த போதும் அழுதாரு. ஏன்னா அவர் நம்மளுடைய கண்ணீரை, நம்மளுடைய ஃபீலிங், நம்மளுடைய உணர்வுகளை அவர் பிரதிபலிக்கிறாரு. அந்த உணர்வுகளை அவர் அறிவார். அதில் இருக்கக்கூடிய வேதனை அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் மனுஷனாக இருந்து நம்மளுடைய வேதனையை அறிஞ்சவர். அதனால தான் அவரும் அந்த இடத்துல அழுகிறாரு. அவரே அழும்போது அந்த வேதனையை அறிஞ்ச இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நீங்களும் நானும் அழும்போது அதை அசால்ட்டாக கண்டுக்காமல் இருக்க மாட்டார். அதான் சொன்னேன், அது எல்லாத்தையும் அவருடைய துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவர் அந்த துருத்தியில் சேர்த்து வச்சிருக்கிற கண்ணீருக்கு பதில் செய்வார். ஆமென். நீங்கள் அழுத ஒரு துளி கண்ணீர் கூட வீணாய் போவதில்லை. இது வரைக்கும் அழுதுருக்கலாம். எத்தனையோ பிரச்சனைகள் உங்களால் தீர்க்க முடியலை. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த பிரச்சனைகளை விட்டு நீங்கள் விலக முடியாதபடிக்கு உங்களை சுற்றி அது வளைச்சி கஷ்டப்படுத்திட்டு இருக்குது. இதெல்லாம் மற்றவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களே, எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோடு நீங்கள் இன்றைக்கு இதில் ஜாயின் பண்ணி வார்த்தைகளை கேட்டுட்ருக்கீங்க, ஜெபிச்சிட்ருக்கிறீங்க. ஆனால் மற்ற எல்லாருக்கும் இல்லாத தேவன், இல்லாத அப்பா நமக்கு இருக்கிறாரு. உங்களுடைய அழுகையை அவர் பார்த்துருக்கிறாரு. உங்களுக்கு நன்மை செய்பவராக அவர் இருக்கிறாரு. சரி, இதெல்லாம் நமக்கு தெரியும். அவர் நம்மளுடைய கண்ணீரை பார்க்கிறாரு. அவர் நம்மளுடைய அழுகையை பார்த்து ஓடி வந்து உதவி செய்பவராக இருக்கிறாரு. இதை அறிஞ்ச நாம் மறுபடியும் அழக்கூடாது. அதை தான் நான் முதல்ல சொன்னேன். அந்த பொம்மையை, அந்த டாலை பெற்றுக்கொண்ட பிறகும் அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு விதமான கோபம் வரும். இது மனுஷங்களுடைய கோபம். ஆனால் தேவனுக்கு ஒரு மாதிரி ஹோலி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். நான் தான் இந்த பிள்ளைக்காக வேலை பார்த்துட்ருக்கிறேனே, ஆனால் கூட ஏன் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம எப்போ எதுக்காக அழுவோம்? நம்ம தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், வேண்டுறோம், ஆனால் கூட நம்ம அழுறோம். ஏன் அப்படின்னா, ஒன்று நமக்கு சந்தேகம் வரும்போது அழுவோம், இன்னொன்று நமக்கு பயம் வரும்போது அழுவோம். இது ரெண்டுமே நமக்கு எப்போ வரும் அப்படின்னா, தேவன் மேலே நமக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கும்போது தான் வரும். நீங்கள் எப்போ முழுசாக தேவனை நம்புறீங்களோ, விசுவாசிக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்குள்ள சந்தேகம் இருக்காது, உங்களுக்குள்ள பயம் இருக்காது. அப்போ நீங்கள் புலம்ப மாட்டீங்க. விசுவாசம் இருந்தால் இது ரெண்டுமே உங்ககிட்ட இருக்காது. ஆனால் விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் தேவனால் உங்களுக்கு கிரியை செய்ய முடியும், தேவனால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும், அவர் உங்கள் அழுகையை நிறுத்த முடியும். மத்தேயு 14வது அதிகாரம் 31வது வசனத்தில் ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்குது. பேதுரு தண்ணீர் மேலே நடக்கிறான். ஆக்சுவலாக பேதுரு, சீடர்கள் எல்லாரும் படகுல போயிட்டுருக்குறாங்க. இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேலே நடந்து வந்துட்டுருக்கிறாரு. இப்போ பேதுரு கேட்குறான், நானும் நடக்கணும்னு சொல்லிட்டு, சரி வா அப்படின்னு சொல்லிடுறாரு. பேதுருவும் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்போது
பேதுரு தன்னுடைய கவனத்தை சுற்றி இருக்கிற புயல் மீது, கடல் மீது செலுத்துகிறான். பயம் வந்துடுது. பயம் வரும்போது அங்கே விசுவாசம் குறைஞ்சி போயிடுது. அதனால் மூழ்க ஆரம்பிக்கிறான். இயேசு கிறிஸ்து குனிந்து அவனை தூக்கி விடுகிறாரு. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்குறாரு, நீ ஏன் சந்தேகப்பட்டா அப்படின்னு கேட்குறாரு. அதே தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்குறாரு. நீங்கள் மூழ்கிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் உங்கள் மேலே உங்கள் கரங்களை அவர் பிடித்திருக்கிறாரு. உங்கள் கரங்களை தூக்கி உங்களை உயர்த்துறதுக்கு வல்லமை உள்ள தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரு. உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாரு. உங்களுக்காக எல்லா காரியங்களையும் பின்னாடி பேக்ரவுண்டில் அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் சந்தேகப்படாதீங்க. விசுவாசிங்க, தேவனை விசுவாசிங்க. இன்றைக்கு உங்ககிட்ட தேவன் பேச சொல்லியிருக்கிற வார்த்தை அதுதான். நீங்கள் உங்கள் இருதயத்தில் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீங்க. எனக்கெல்லாம் தேவன் நன்மை செய்வாரா, இவ்வளவு வருடங்கள் ஆனதுக்கப்புறம் நான் நன்மையை பெற்றுக்கொள்வேனா அப்படின்னு சந்தேகப்படுறீங்க. தேவன் இன்றைக்கு உங்களுக்கு அனுப்புகிற வார்த்தை, நிச்சயமாக நான் உங்களுக்கு நன்மை செய்வேன். ஆமென். நிச்சயமாக உங்களுக்கு நன்மை செய்வேன். நீ ஏன் சந்தேகப்படுறன்னு கேட்குறாரு. ஆமென். உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்குறாரு, நீ என் பிள்ளையாச்சே, நான் உனக்காக தானே உதவி செய்கிறேன், நீ ஏன் என்னை சந்தேகப்படுறன்னு கேட்குறாரு. விசுவாசம் எங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் இதை உணர்ந்து, ஆமென், உணர்வுள்ள இருதயத்தோடு அவரை உறுதியை நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக எத்தனை வருஷமாக இருக்கிற நோய் கூட உங்களை விட்டு இப்பொழுது நீங்கும். ஆமென். எவ்வளவு பெரிய கடன் சுமை கூட உங்களை விட்டு இப்பொழுது அகன்று போகும். உங்களுடைய பிள்ளைகள் கெட்ட பழக்கத்திலிருந்து மீண்டு வருவாங்க. அத்தனை சிறைகளும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடைக்கப்பட்ட கதவுகளும் இப்பொழுது திறக்கப்படும். புதிய புதிய வாய்ப்புகளை தேவன் உங்களுக்கு கொண்டு வருவார். உங்கள் வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகப்படும். ஆமென். அவருடைய விருப்பம், அவருடைய நோக்கம் அதுதான். நீங்கள் இப்படியே இருக்கணுங்கிறது அவருடைய விருப்பம் கிடையாது. ஆமென். அதே மாதிரி யாத்திராகமம் 14வது அதிகாரம் 15வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இதுவும் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே எகிப்திலிருந்து அழைச்சிட்டு வர்றாரு. தேவன் மோசே மூலமாக விடுதலை பண்ணி கொண்டு வருகிறாரு. அப்போ பார்வோனுடைய சேனை பின்னாடி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. வந்துட்டுருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி செங்கடல் இருக்குது. பெரிய கடல் முன்னாடி, பின்னாடி பார்வோனுடைய பெரிய சேனை. எங்கே போகிறதுன்னு தெரியல. அழுறாங்க, புலம்புறாங்க. அங்கேயே இருந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேதனையெல்லாம் வச்சு பயந்து கதறும்போது மோசே தேவன்கிட்ட முறையிடும்போது தேவன் சொல்லுகிற வார்த்தை தான் இது. அப்போ அங்கே சொல்கிறாரு, ஏன் என்கிட்ட முறையிடுகிறா? புறப்பட்டு போங்கள்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த அவங்களோட இஸ்ரவேல் ஜனங்களோட புலம்பலை கேட்டு செங்கடல் 2ஆய் பிளக்கப்பட்டாச்சு. புதிய வழியை தேவன் உண்டு பண்ணிட்டாரு. அப்போ நீங்கள் போக வேண்டியது தானே, ஏன் இன்னும் புலம்புறீங்க? இதுதான் தேவனுடைய வார்த்தை. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை அங்கேருந்து அழைச்சிட்டு வரும்போது ஆக்சுவலாக அவங்க அங்கே பெருமூச்சு விடுறாங்க, புலம்புறாங்க, அழுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. தேவன் அவங்கள அற்புதமாக நடத்தி வச்சிருந்தாரு. ஆனால் அடிமைகளாக அவ்வளவு வேலை பார்த்து சரியாக சாப்பாடு கிடைக்காம, அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லாமல் அடிமைகளாக இருக்கிறாங்க. மேலும் மேலும் நிறைய வேலை பளு அவங்க மேலே இருக்குது. அவங்களால தாங்க முடியலை. அதனால தான் அவங்க பெருமூச்சு விடுறாங்க. என்னை காப்பாற்ற யாருமே இல்லையான்னு சொல்லி அழும்போது தேவன் அந்த அழுகையை கேட்டார், அந்த பெருமூச்சை கேட்டார். அதனால தான் மோசேயை அனுப்பி அங்கே பெரிய விடுதலையை உண்டு பண்ணுகிறாரு. இப்போ அங்கேருந்து விடுதலை பண்ணியாச்சு. பண்ணும்போதே தேவன் சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள நான் என் மக்களை அழைச்சிட்டு போவேன்னு சொல்லி தான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வருகிறாரு. இது எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியும், மோசேக்கும் தெரியும். அப்போவும் போயிட்டு இருக்கும்போது வனாந்திரத்தில்
ஏகப்பட்ட அற்புதங்களை செய்கிறாரு, ஏகப்பட்ட அற்புதங்களை செய்கிறாரு. செங்கடலை 2 பிளக்கிறாரு. இன்னும் கண்மலையில் தண்ணீர் கொண்டு வருகிறாரு. சாப்பிட கேட்கும்போது மண்ணாவை கொடுக்குறாரு, காடைகளை கொடுக்குறாரு. எவ்வளவோ துணிகள் பழசாகலையா, செருப்பு பழசாகலை, பிஞ்சு போகலை. எவ்வளோ பெரிய அதிசயம்! 40 வருஷம் அவங்களுக்கு நெருப்பு தூணாகவும் மேக ஸ்தம்பமாகவும் இருந்து வழி நடத்துகிறாரு. அவர் கூடயே, அந்த மக்கள் கூடயே அவரும் மேய்ப்பன் போல இருந்து வழி நடத்துகிறாரு. இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ஜனங்கள் அங்கே புலம்புறாங்க, அழுறாங்க. அப்போ தான் தேவனுக்கு கோபம் வருது. எகிப்தில் அவங்க புலம்பும்போது, அழும்போது தேவனுக்கு இரக்கம் வந்துச்சு. இந்த பிள்ளைகளுக்கு எப்படியாவது நன்மையை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து விடுதலை பண்ணி கொண்டு வர்றாரு. தேவன் வழி நடத்திட்டு இருக்கும்போது, தேவன் விடுதலையை கொடுக்கும்போது, தேவன் அற்புதங்களை செஞ்சிட்டு இருக்கும்போது, அவங்களுக்காக ஒரு பெரிய திட்டத்தை வச்சு கானானை நோக்கி கூட்டிட்டு போகும்போது மறுபடியும் புலம்புறாங்க. ஹல்லேலூயா! மறுபடியும் அழுறாங்க. நான் அங்கேயே இருந்திருக்கணும், மடிந்து போகிறோம். அவங்களுடைய வார்த்தைகள் ஒன்றொன்றும் தேவனை வேதனைப்படுத்திச்சு. இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்கிறோம்? தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்த அற்புதங்களும் எவ்வளவோ இருக்குது. 1000 நன்மைகளை, 1000 சாட்சிகளை நாம் வச்சிருக்கிறோம். ஆமென். ஆனால் கூட ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே எப்படியெல்லாம் பேசுகிறோம், நாம் எப்படியெல்லாம் பயப்படுறோம். நம்முடைய விசுவாசம் எங்கே போகுது? நாம் ஏன் சந்தேகப்படுறோம்? இத்தனை பெரிய நன்மையை செஞ்ச தேவன் இதை செய்ய மாட்டாரா? இவ்வளவு பெரிய நன்மையை செஞ்ச தேவன் எனக்கு இதை செய்ய மாட்டாரா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அழமாட்டீங்க, நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்கள் அழுகையை கேட்டு தேவன் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. உங்களை நன்மையால் நிரப்புகிறாரு, உங்களை உயர்த்துகிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதற்காக அழணும்? தேவனுடைய கோபம் ஏன் இந்த பிள்ளைங்க மறுபடியும் அழுறாங்க? இதுதான் அங்கே அவருடைய கோபமாக இருந்துச்சு. ஆமென். நீங்கள் உடைக்கப்படும் போது அழுறீங்க, அந்த அழுகை அவர் கேட்குறாரு. நீங்கள் குழப்பமாக இருக்கும்போது, ஒரு தெளிவில்லாமல் இருக்கும்போது அழுறீங்க, அந்த அழுகையும் அவர் கேட்குறாரு, உங்களுக்கு உதவி செய்கிறாரு. ஆனால் அவர் உங்களுக்கு உதவி செஞ்ச பிறகு, உதவி செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் தயவு செய்து அழாதீங்க. ஏன்னா அதை தேவன் விரும்பலை. நிச்சயமாக அவர் உங்களுக்கு நன்மை செய்யணும்னா நீங்கள் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம், அன்னாள் குழந்தை இல்லைங்கிறதுனால ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கிறா. ஒவ்வொரு வருடமும் ஆலயத்துக்கு போகும்போது தேவனுடைய சன்னதியில் அழுகிறா. அதுக்கு அப்புறமும் அழுதுகிட்டே இருக்கிறா. கணவன் எவ்வளவுதான் அவளுக்கு ஆறுதல் சொன்னதுக்கு அப்புறமும் அவளால் அழுகையை நிறுத்த முடியல. அவளுக்கு குழந்தை இல்லை. கணவன் சொல்கிறான், 10 குழந்தைகளுக்கு நான் சமமாக இருக்கிறேன், எல்லாவற்றிலையும் எல்லாரையும் விட அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். ஆனால் கூட அவளுடைய அழுகை நிறுத்தப்படலை. அப்போ அன்னாளுடைய அழுகை நிற்கவே இல்லை, அவளுக்கு நன்மையும் கிடைக்கவே இல்லை. என்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் போய் அவள் அழுதாளோ, அவளுடைய அழுகை அங்கே கேட்கப்பட்டுச்சோ, அந்த நிமிடத்திலிருந்து அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆமென். ஆனால் சில நாட்களுக்கு பின்பு தான் கற்பந்தரிக்கிறார், குழந்தை பெருகுது. சில நாட்களுக்கு பின்பு தனக்கு குழந்தை வருங்கிறத அவர் முன்னாடியே அறிந்ததுனால அவள் அழலை, சந்தோஷமாக இருந்தா. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு அதை தான் சொல்லுகிறாரு. சில நாட்கள் இல்லை, சில நிமிடங்கள், சில மணி நேரங்களில் உங்களுக்கு தேவன் அற்புதம் செய்கிறாரு. உங்கள் ஒவ்வொருத்தரையும் சாட்சியாக எழுப்ப போகிறாரு. என்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்களோ, என்ன காரியத்துக்காக நீங்கள் கண்ணீர் விட்டீங்களோ, அந்த காரியத்தை வெகு சில நேரத்தில், சில நாட்களில் தேவன் உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறாரு. ஆமென். இனி நீங்கள் அழாதீங்க. அந்த காரியங்களை குறித்து ஞாபகம் வரும்போது தேவ சமூகத்தில் நான் தேவன்கிட்ட சொல்லியிருக்கிறேன், எனக்காக அவர் வேலை பார்க்கிறாரு. சிலுவையில் வெற்றி வாங்கி தந்த தேவன் இந்த காரியத்தில் நிச்சயமாக எனக்கு வெற்றி தருவாருன்னு சொல்லி அவரை நினச்சிருங்க. சிலுவையில் ஏசப்பா முடித்த காரியங்களுக்கு கீழே அந்த காரியத்தை வச்சிருங்க. ஆமென். இதற்கு அப்புறம் அவர்கிட்ட அழுது அந்த காரியத்தை ஒப்படைச்சதுக்கப்புறம் அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆமென். அதை நினச்சி யோசிக்காதீங்க. மறுபடி ஞாபகம் வரும். ஏன்னா நாம் மனுஷங்க,
நிச்சயமாக வரும். ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்பெல்லாம் நீங்கள் தேவ சமூகத்தை யோசிங்க, ஏசப்பாவின் சிலுவையை யோசிங்க, அங்கே வச்சிருங்க, மறுபடி அறிக்கையிடுங்க. நிச்சயமாக தேவன் சில நாட்களில் உங்களை அற்புதங்களால் நிரப்ப போகிறாரு. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியம், அமேன், நன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீங்கள் பயந்துட்டு இருக்கிற அத்தனை தீமையான காரியங்களையும் தேவன் உங்கள் வாழ்க்கையை விட்டு எடுத்து போடுறாரு. அமேன். நீங்கள் நன்மையை மட்டும்தான் இனி பார்க்க போகிறீங்க, வெற்றியை மட்டும்தான் இனி அனுபவிக்க போகிறீங்க. உங்களுடைய எல்லா விதமான துக்கங்களும் சந்தோஷமாய் மாறுகிறது. இது தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்கிற வார்த்தை. நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாக நீங்கள் சாட்சி சொல்வீங்க. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. நன்றி ஆண்டவரே, நல்ல தகப்பனே. ராஜா, இந்த இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் கண்ணீரை மாற்றும் எங்கள் ஆண்டவர், எங்கள் புலம்பலை மாற்றும் எங்கள் ஆண்டவர், எங்கள் இருதயத்தின் நினைவுகளை நித்தமும் அறிந்திருக்கிறவர் அப்பா. சுவாமி, இந்த நேரத்திலும் அப்பா உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம், உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிறேன், இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை என் தேவநீர் செய்யணும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாளிலும் கூட ராஜா அநேகர் இதில் இணைந்திருக்கிறத நான் பார்க்கிறேன். எஸ்டடி பல தேசங்கள்லேருந்து இணைஞ்சிருக்கிறீங்க. என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள கரம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரணும் அப்பா. அற்புதங்களையும் அதிசயங்களும் இந்த நேரத்தில் உண்டாகட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. அநேகர் இணைஞ்சிருக்கிறீங்க பாருங்க. ஜான்சி, சுஜாதா, கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இறங்கட்டும். எஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சக்திவேல், என் தேவ மகிமை உங்களை தொடட்டும். சகோதரி இந்திரா மேலே என் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹலேஷியா, என் தேவ வல்லமை இப்பொழுது இந்த குடும்பத்துக்குள் இறங்கட்டும். அபிஷேகம் இறங்கும். நான் பெயர்களை நான் சொல்லுகிறேன் பாருங்க. இதை கேட்கிற பொழுது தெய்வ மகிமை உங்கள் மேலே இறங்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களால் முடியும்னா இதில் நீங்கள் கமெண்ட் போடுங்க. நீங்கள் எங்கேருந்து, ஆமாம், நீங்கள் எங்கேருந்து நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, ஆமாம், உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் போடுங்க. நாங்கள் இதை எடுத்து நாங்கள் ஜெபிப்போம் உங்களுக்காக. இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிற பொழுது அற்புத அடையாளங்களை நீங்கள் காண்பீர்கள். நிச்சயமாக என் இயேசு உங்களை தொடுவார். அவருடைய கரம் உங்களை தொடும். அவர் உங்களோடு கூட பேசுவார். சத்துருக்கள் உங்களை விட்டு விலகும். இருள் நீங்கி போகும் நிச்சயமாகவே. தேங்க்யூ ஜீசஸ். சங்கீதா, கர்த்தருடைய கரம் ராஜா இந்த குடும்பத்தை தொடட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரமேஸ்வரி, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கடன் பாரத்திலிருந்து என் ஆண்டவர் விடுதலை கொடுப்பாராக. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஆல்வின், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமண காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமை இறங்கட்டும் அப்பா. நீரோ ராணி, இன்னும் இயேசுவே நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அநேக நீங்கள் கமெண்ட் போட்டிருக்கிறீங்க. எந்தெந்த இடத்துல இருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கிறதையும் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். செல்வராணி சுரேஷ்குமார், கர்த்தருடைய கரம் அவளை தொடட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஜெய் சுதா, என் தேவ வல்லமை சகோதரி தொடட்டும். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் வல்லமை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடணும் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். கோர்ட்டு கேட்ஸ் பிரச்சனைகள் எல்லாம் மாறுது. என் தேவன் இப்பொழுதே ஒரு விடுதலையை கொடுப்பீராக சுவாமி. இதில் கமெண்ட் போட்டுக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவ வல்லமை எப்பொழுது இறங்கட்டும். ராஜசிங்கம், தேவ மகிமை அப்பா இவரை தொடட்டும். ஹல்லேலூயா. சகீலா மேலே என் தேவ வல்லமை இறங்கட்டும். ஸ்னேகா, சரவணகுமார் மேலே கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். இந்த குடும்பத்தின் மேலே. ஹல்லேலூயா. தனலட்சுமி, அவங்க குடும்பத்தின் மேலே தேவ வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. மகிமை இறங்கட்டும் அப்பா. நான் சொல்லக்கூடிய பேர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது என் தேவ ஆவியானவர் நீர் இறங்குவீராக ராஜா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுவீர். ரூத், ஒலிவா, என் தேவ கரம் உங்கள் மேலே இப்பொழுது இறங்கு. முத்துக்குமாரன், கர்த்தருடைய கரம் இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா. தனலட்சுமி மேலே தேவ வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். பிலோமினா, கர்த்தருடைய மகிமை இப்பொழுதே இந்த மகளை நிரப்பட்டும். இந்த வீட்டுக்குள்ளாக என் தேவ ஆசீர்வாதம் இறங்கட்டும். ராசப்பா, என் தேவ வல்லமை தெய்வீக பிரசன்னம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ்.
ஹalleluya, ஹalleluya. சகோதரி வினோ, தேவ மகிமை அவரை தொடட்டும் அப்பா. அந்த வீட்டுக்குள்ளாக தெய்வீக வல்லமை இறங்கட்டும். கல்பனா, ஜெயேந்திரன், தெய்வீக மகிமை இப்பொழுது இறங்கட்டும். அமிலி ஜான் மேல் அவங்க வீட்டுக்குள்ளாக தெய்வ சமாதானம் உண்டாகட்டும். விடுதலை நான் கட்டவிழ்க்கிறேன். நான் பெயர்களை சொல்லுகிற பொழுது அசுத்த ஆவிகள் விலகும். தேவ பிரசன்னம் அப்பா பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மகிமை இறங்கட்டும் அப்பா. ஹalleluya. சரத்குமார் மேலே, குடும்பத்தின் மேலே தெய்வ வல்லமை இறங்கட்டும். எந்தெந்த குறைவுகள் இருந்தாலும் என் கிறிஸ்து இயேசு அதை நீக்கி தருவார். உங்கள் ஜெபங்களை, உங்கள் விண்ணப்பங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் அவர். ஹalleluya. நம்முடைய இருதயத்தை நித்தமும் ஆராய்ந்து அறிகிறவராம். செல்வகுமாரி, தெய்வ மகிமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. ஹalleluya. Thank you Jesus. ஜெயபாரதி, தெய்வீக பிரசன்னம். ஹalleluya. இன்னும் அநேகர் போட்டிருக்கிறீங்க, சொல்லிக்கொண்டே போகலாம் பாருங்க. பிரியா, சித்தராஜ், தேவன் தொடட்டும் இப்பொழுது. தெய்வீக பிரசன்னம், பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உண்டாகட்டும் அப்பா. எலிசபெத் ஷீலா, கர்த்தருடைய கரம் இப்பொழுது தொடட்டும். அற்புத அடையாளங்கள் உண்டாகட்டும் அப்பா. ஹalleluya. எலிசபெத் ஷீலா, என் தேவ கரம் இப்பொழுதே இந்த மகளை மூடட்டும் அப்பா. உண்மை அதிகமாய் நேசிக்கிற மகள் இயேசுவின் நாமத்தில். விமலா, ஜெயப்பிரியன், தேங்க்யூ ஜீசஸ். அற்புத சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படட்டும். குடும்பத்திற்குள்ள சமாதானம் இயேசுவின் நாமத்தில் அப்பா இப்பொழுதே மகிமை இறங்கட்டும். செல்வகுமாரி, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சந்திரலேகா, தேவ கரம் தொடட்டும். மார்கரெட் மேலே, அவங்க குடும்பத்தின் மேலே வல்லமை இறங்கட்டும். தலைவலிகள் எல்லாம் விலகட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில். அற்புத சுகம் உண்டாகட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மை மாஸ்டர். கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பொருளாதார நெருக்கங்கள் எல்லாம் மாறட்டும். மேரி மேகதலின் மேலே மகிமை இறங்கட்டும். சுனிதா சகோதரி, அவங்க மேலே தெய்வ பிரசனம் இப்பொழுது இறங்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. கவி, கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் அப்பா. ஹalleluya. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். மதுபானத்தில் அடிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். மெட்டிலா, தெய்வ மகிமை அப்பா இவர்கள் குடும்பத்தை நிரப்பட்டும். தெய்வ பிரசன்னம் அப்பா ஜெயராணி மேலே இறங்கட்டும். வெங்கட்டு மேலே இறங்கட்டும். ஹalleluya. சக்திவேல் மேலே இறங்கட்டும். ஹalleluya. தேங்க்யூ ஃபாதர். அப்பா இதில் கமெண்ட் பண்ணியிருக்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். தெய்வீக வல்லம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக, தெய்வ மகிமை இப்பொழுது இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. தர்ஷினி மேலே, வீரா மேலே, அந்த குடும்பத்தின் மேலே வல்லம் இறங்கட்டும் அப்பா. ஹalleluya, ஹalleluya. தேவநேசம் மேலே, ஹalleluya. அப்பா இப்பொழுதே மகிமை இறங்கட்டும், வல்லமை வெளிப்படட்டும். மோனிகா, கர்த்தருடைய கரம் அப்பா மகளை தொடட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், பேர் சொல்லக்கூடிய ஒவ்வொருவர் மேலும் தெய்வ வல்லமை, தெய்வீக விடுதலை இப்பொழுது உண்டாகட்டும். இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். தனலட்சுமி, கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். ஜான் போஸ்கோ, தெய்வ மகிமை இந்த குடும்பத்தை தொடட்டும் அப்பா. எபினேஸ்வர் மேலே கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். ஹalleluya. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மேலும், அந்த குடும்பத்தின் மேலே என் தேவ வல்லமை இறங்கணும் அப்பா. பலவீனத்தில் பலன் உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. ரீபா காராதலபா ஷாகல தியான் சொன்னதேவி, வல்லமை வெளிப்படுவதாக, வல்லமை வெளிப்படுவதாக. ஹalleluya. இப்பொழுதே மகிமை இறங்கட்டும் அப்பா. என் தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும், இப்பொழுதே இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய வல்லமை இப்பொழுது தொடட்டும். எப்படிப்பட்ட வியாதியின் கூர் இப்பொழுது முறிக்கப்படும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே வல்லமை வெளிப்படுவதாக. தெய்வ சமாதானம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும் ராஜா. மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? அநாதி கதவுகளே உயருங்கள். ஹalleluya. வாசல்களை, தலைகளை உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறாராம். ஹalleluya. அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமசாலி அப்பா. குடும்பங்களை நெருக்குகிற, குடும்பத்தில் போராடுகிற, இந்த நேரத்திலும் பிசாசின் கிரியைகளில் அகப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் இப்பொழுது செபிக்க போகிறேன். எத்தனை பேர் நீங்கள் என்னோடு கூட இப்போ இணைய போறீங்க? உங்கள் வாழ்க்கையில் பிசாசின் போராட்டம் இருக்குமென்னு சொன்னார். உங்கள் குடும்பத்தில் சத்துருடைய போராட்டம் இருக்குன்னு சொன்னார். இரவில் தூங்க விடாதபடி கெட்ட கெட்ட சொப்பனங்கள், இன்னும் வலு சர்ப்பத்தின் ஆவிகள் உங்கள் சரீரத்துக்குள்ளே அது கிரியை செய்கிறத நீங்கள் உணர்வீங்கன்னு சொன்னான். நான் முதலாவது இந்த பொல்லாத பிசாசை நான் கடிந்து நான் செபிக்கிறேன். ஹalleluya. அதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் பிசாசின் போராட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொன்னான். இப்பொழுது என் தேவ வல்லமை உங்கள் மேலே இறங்கட்டும். நீங்கள் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இறங்குகிறது. ஹalleluya. அந்த உன்னதரை நோக்கி பாருங்க, கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ரட்சியும், நான் ரட்சிக்கப்படுவேன். என்னை விடுவையும், நான் விடுதலையாவேன்.
சொல்லி பாருங்க. பிசாசின் பிடியில் இருக்கிற உங்களுக்கு விடுதலை. இந்த நேரத்தில் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அலைக்கழிக்கிற பொல்லாத ஆவிகள், சரீரத்தில் மறைந்திருக்கிற பிசாசுகள் இந்த நேரத்தில் உங்களுக்குள்ள காணப்படும் சொன்னால் உங்கள் சரீரத்தை விட்டு அது வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். எந்தெந்த ஆவிகள் ராஜா உம்முடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிறதோ, அலைக்கழிக்கிறதோ, இந்த பிள்ளைகளுக்குள்ளாக இருந்து கொண்டு குடும்பத்தில் உயர்வு மேன்மை இல்லாதபடிக்கு, வருமானங்கள் வரவிடாதபடிக்கு, வியாதி, எப்பொழுதும் குடும்பத்தில் சண்டைகள், சச்சரவுகள், போராட்டங்கள், மன நிம்மதி இல்லாதபடி செய்யக்கூடிய இந்த இருளை இயேசுவின் நாமத்தில் நான் அகற்றுகிறேன். எப்படிப்பட்ட ஆவிகள் இதை கேட்கிற பிள்ளைகளுடைய சரீரத்துக்குள்ள மறைந்திருக்கும் என்று சொன்னாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் எல்லாம் வெளியேறும். Out in the mighty name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். இதை கேட்கிற பொழுதே அசுத்த ஆவிகள் விலகுவதாக, பிள்ளைகளை விட்டு விலகுவதாக, இயேசுவின் நாமத்தில் இருள் நீங்கட்டும், இருள் நீங்கட்டும், இருள் விலகட்டும். இப்பொழுது சபிக்கப்பட்ட ஆவிகள், ஹல்லேலூயா, ஒரு சகோதரி உங்க உள்ளத்துக்கு, உங்க இருதயத்துக்குள்ள ஒரு படபடப்பு, ஒரு பயம் இந்த நேரத்தில் உண்டாகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது உங்க இருதயத்தில் ஒரு படபடப்பு உண்டாகிறது. ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, அப்பா என்னை விடுவியும், என்னை விடுதலையாக்கும், உமக்கு நான் சாட்சியா நிற்பேன், இந்த பிசாசின் பிடியிலிருந்து என்னை விடுவின்னு சொல்லுங்க. உங்க இருதயத்தில் உங்களுக்கு ஒரு தீகளை கொடுக்கிற போல இருக்கு. இந்த நேரத்தில் உங்களுக்குள்ள அது அலைகிறத, உங்களுக்கு அது ஊறுகிறத நீங்க பாக்குறீங்க. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கிரியைகள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒரு சகோதரி உங்களுக்கு சரீரத்தில் உங்களுக்குள்ள இருந்து அது அந்த கொமட்டுகிறது போல, ஏதோ வயிற்றுக்குள்ள ஊறுகிறது போல காணப்படுகிறது. கைகளை வைங்க உங்க வயிற்று பகுதியில். நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், இப்பொழுதே பொல்லாத ஆவியே, சரீரத்துக்குள்ள மறைந்திருக்கிற பொல்லாத பிசாசை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இப்பொழுதே பிள்ளைகளை விட்டு போவழி இயேசுவின் நாமத்தினாலே. சரீரத்தை விட்டு போ, சரீரத்தை விட்டு போ, சரீரத்தை விட்டுட்டு போ, வெளியில போய் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளுடைய சரீரத்தில் மறைந்திருக்கிற பொல்லாத ஆவியை இப்பொழுதே போவழி என்று நான் கட்டளையிடுகிறேன். சரீரத்தை விலகட்டும், விலகட்டும், விலகட்டும். அந்த வயிற்றுக்குள்ளாக, முதுகு தண்டுகளுக்குள்ள ஊறுகிற சர்ப்பங்கள், வலு சர்ப்பத்தின் ஆவிகள், ஹல்லேலூயா, இப்பொழுது விலகுகிறது, விலகுகிறது, விலகுகிறது. காற்று போல உங்களுக்குள்ள ஒரு காற்று மாதிரியே பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு காற்று அடைக்கப்பட்டது போல இருக்கு. உங்க வயிறு வீங்கி போயிருக்கு. ஒரு சகோதரிக்கு ஆவியானவர் சொல்லுகிற உங்களுடைய வயிறு உங்களே அறியாமல் வீங்கி போயிருக்குது. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். இரவுல உங்களால் தூங்க முடியல. கெட்ட சொப்பனங்கள் மாத்திரமல்ல, நீங்க பிரத்யட்சமா பாக்குறீங்க, உங்ககிட்ட யாரோ நிக்கிற மாதிரி, அசைகிற மாதிரி, உங்களை சுற்றி போகிற மாதிரி தெரியுது. இப்பொழுது உன்னதரை நோக்கி பாருங்க. இப்பொழுதே விடுதலை உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நிமிஷமே விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட ஏவல் கட்டுகளும் இப்பொழுது வெளியேறுகிறது. உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட அத்தனை செய்வினைகளை நான் கட்டுகிறேன். செய்வினை பிசாசுகளை நான் கட்டுகிறேன். செய்வினை பிசாசுகளை நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட செய்வினைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் அக்கினியினால, பரிசுத்த ஆவியின் அக்கினியினால செய்யப்பட்ட கையெழுத்து, எழுதப்பட்ட கையெழுத்து, செய்யப்பட்ட தகடுகள், மந்திர கயிறுகள் எல்லாம் இப்பொழுது பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் பட்சிக்கப்படுவதாக, பட்சிக்கப்படுவதாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவர். என் தேவ ஆவியோட வல்லமை இந்த நேரத்தில் உங்க மேல வெளிப்படுகிறது. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? இந்த நேரத்தில் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவ மகிமை இப்பொழுதே இறங்குகிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கிறிஸ்து இயேசுவண்டை வந்த ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொண்டாங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வார்த்தையை கேட்கிற பொழுது விடுதலை உண்டாகும். எந்த இடத்துல உங்களுக்கு பலவீனம் காணப்படுகிறதோ, எந்த இடத்துல பிசாசின் அலைக்கழிப்பு தெரிகிறதோ, நான் வார்த்தையை பேசுகிற இந்த நேரத்தில் தானே உங்களுக்குள்ள ஒரு படபடப்பு, உங்களுக்குள்ள ஒரு தலை சுற்றல் போலையோ இல்லை உங்களுக்கே தெரியும். ஏன்னா பிசாசுடைய கிரியைகள் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது அது சரீரத்தில் இருக்க முடியாது. நான் பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கிற பொழுது, இந்த கட்டளையை கேட்கிற பொழுது, எப்படிப்பட்ட ஆவிகளும், எப்படிப்பட்ட வலு சர்ப்பங்களும், எப்படிப்பட்ட பிசாசுகளும் உங்கள் சரீரத்தை விட்டு அது விலகும். இப்பொழுது அவுட், அவுட். பிள்ளையை விட்டு வெளியேறு, பிள்ளைகளை விட்டு வெளியேறு. அவுட் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். பொல்லாத ஆவியே, உன் கிரியைகள் எல்லாவற்றையும் நான் அழிக்கிறேன், உன் கிரியைகள் எல்லாவற்றையும் நான் அழிக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானோட தொடுதல் இப்பொழுதே உண்டாகட்டும் அப்பா. அலைக்கழிக்கும் ஆவிகள் பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். மந்திரங்கள், தந்திரங்கள் எல்லாம் இப்பொழுது செயலற்று போகட்டும். ஹல்லேலூயா. தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். எவ்வளவுதான் சம்பாதித்தால் வருமானம் நிற்க விடாதபடிக்கு, ஹல்லேலூயா, தரித்திரத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத பிசாசுகள் வெளியேறட்டும்,
வாலிப பிள்ளைகளுக்குள்ள, வாலிப பிள்ளைகளுக்குள்ள, வாலிப பிள்ளை சகோதரி, இப்பொழுது இந்த நேரத்தில் நீங்கள் இதை கேட்கிற உங்கள் பிள்ளை மேலே கையை வைங்க, உங்கள் பிள்ளைகள் மேலே கையை வைங்க. உங்கள் அருகில் உங்கள் பிள்ளைங்க படுத்திருப்பாங்கன்னு சொன்னால், உங்கள் அருகில் உங்கள் பிள்ளைங்க இருப்பாங்கன்னு சொன்னால், அவங்க தலைகளில் கையை வைங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அலைக்கழிக்கிற ஆவிகள், அலைக்கழிக்கிற ஆவிகள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாதபடி, உங்கள் பிள்ளைகள் எப்பொழுதும் இன்டர்நெட்டுக்கும் மொபைலுக்கும் கேமுக்கு அடிமையாக இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை உண்டாகும். எப்படிப்பட்ட பிசாசுகள் சரியத்தில் மறைந்திருந்தாலும் சரி, இப்பொழுதே வெளியேறும். கைகளை மேலே வைங்க பாருங்க. இந்த நேரத்தில் கையை வச்சு ஜெபிச்சு பாருங்க. இயேசுவே என் பிள்ளைக்கு விடுதலை கொடுன்னு சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. அசுத்த ஆவிகள் பிள்ளைகளின் சரீரத்தை விட்டு வெளியேறும். ஓ ரீமா காரதலபா ஷிபிலி கராதியான்னு சொன்னதுபி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகிமை இறங்கட்டும் ஒவ்வொருவர் மேலும், வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது தேவ பிரசனம் இறங்கட்டும் அப்பா. இருக்கிற இடத்துல தேவ வல்லமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், மகிமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். விடுதலை நாயகனாய் என் கிறிஸ்து இயேசு நீர் இறங்கி நிற்கிறீர், இறங்கி நிற்கிறீர். ஹல்லேலூயா. சகோதரி, உங்க அருகில் என் இயேசு நிற்கிறார், என் இயேசு நிற்கிறார். உங்க அருகில் நிற்கிறார், உங்க அருகில் இருக்கிறார். உங்கள் விசுவாச கண்களிலே நீங்கள் அதை காண்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்க சரீரத்தில் அப்படியே மெய் சிலிர்க்கிறது. நான் வார்த்தையை சொல்லுகிற பொழுது உங்க சரீரத்தில் ஹல்லேலூயா அதை உணர்றீங்க. நீங்க இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க அருகில் நிற்கிறாருங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்ஸ். உங்க கண்ணீரை அவர் காண்கிறார், உங்க கண்ணீரை காண்கிறார். உங்கள் வேதனைகள் மிகப்பெரியது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், வேதனையோடு இருக்கிறீங்க, கண்ணீரோடு இருக்கிறீங்க. இதற்கு காரணமாக இருக்கிற பொல்லாத ஆவிகள், மனுஷீக ஆவிகள், உங்களை வேதனைப்படுத்துகிற மனுஷீக ஆவிகள் எல்லாம் வெளியேறுகிறோம். எல்லாம் உங்களை விட்டு விலகும். உங்களை ஆறுதல் படுத்தும்படி, உங்களை விடுவிக்கும்படி என் கிறிஸ்து இயேசு இறங்கி இருக்கிறார். விசுவாசத்தோடு நில்லுங்க, தைரியமாக நில்லுங்க. உங்கள் காரியம் ஜெயமாய் மாறும், காரியம் ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறபடி, இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் நீங்கள் காண மாட்டீர்கள். அத்தனை ஆவிகளும் பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். சபிக்கப்பட்ட அத்தனை பிசாசுகளும் வெளியேறட்டும். பரிசுத்த ஆவியானுடைய ரூவா காற்று ஒவ்வொரு மேலும் இப்பொழுது வீசட்டும். ரீபா காரதலபா ஷபலபரா கலதியான்னு சொன்னது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சகோதரி, உங்கள் சரீரத்தில் நான் பேசுகிற பொழுது அலைக்கழிக்கிற ஆவிகள் உங்களை அலைக்கழிக்கும்னு சொன்னால், இந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் போடுங்க. உங்கள் பெயர்களை நான் பார்க்கட்டும். எனக்கு ஆவியானவர் உணர்த்துகிறார், உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இதை கேட்கிற உங்கள் சரீரத்தில் இந்த ஆவிகள், அசுத்த ஆவிகள், நான் வார்த்தையை பேசுகிற ஜெபிக்கிற இந்த நேரத்தில் பொல்லாத பிசாசுகள் உங்களுக்குள்ளே இருந்து அதை அலைக்கழிக்கிறதுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் போடுங்க, டைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களை முடியும்னா போடுங்க. ஏன்னா தேவ ஆவியானவர் ஹல்லேலூயா அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்ஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்ஸ். மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. சில்வஸ்டர், லக்ஸ்டர், கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் அப்பா. கவிதா மேலே என் தேவ வல்லமை பொழுது இறங்கட்டும். ரீபா கரதலபா ஷபலபர கலதியான் சொன்னது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்ஸ். சகோதரி கவிதா மேலே இப்பொழுது வல்லமை இறங்கட்டும். இந்த குடும்பத்தின் மேலே இறங்கட்டும். அசுத்த ஆவின் கிரியைகள் எல்லாம் விலகி போகட்டும். இப்பொழுதே என் மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறாராம். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர்தான் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜான் போஸ்கோ, தேவனுடைய கரம் அந்த மகனை தொடரும். ஹல்லேலூயா. ஆனந்த் மேலே, ஆனந்த் மேலே இப்பொழுது வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. வீரா, நீங்கள் கமெண்ட் போட்டீங்க, ஆனந்த் மேலே இப்பொழுது வல்லமை இறங்கட்டும். உங்களுக்கு பிசாசு பிடியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்டில் போடுங்க, உங்கள் பேர்களை போடுங்க. என் தேவ வல்லமை இப்பொழுது இறங்குகிறது, என் தேவ வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. அது உங்களை விடுதலையாக்கும், விடுதலையாக்கும், விடுதலையாக்கும். கவிதா, டேனியல், இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். உங்களை அலைக்கழிக்கிற பொல்லாத ஆவிகள், பிசாசுகள் அத்தனையும் இப்பொழுது வெளியேறட்டும். சபிக்கப்பட்ட ஆவிகள் அத்தனையும் வெளியேறட்டும். இப்பொழுது குடும்பங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். சபிக்கப்பட்ட ஆவிகள் எதுவும் உங்கள் குடும்பத்தில் இனி நிற்கக்கூடாது. ஆமாம், பிசாசுகள் உங்கள் குடும்பத்தில் இனி அது உலாவக்கூடாது. இனி தேவன் உங்கள் இடத்துல அவர் உலாவணும். தேவ பிரசன்னம் நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளுக்கு வேலையில சொல்லி பாருங்க, இதை இயேசுங்கிற நாமத்தை சொல்லு. இயேசப்பா என்னை விடுதலையாக்கும், இந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கும். இந்த நேரத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனி மேலே கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். சகோதரி ஆனி மேலே என் தேவ வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈரன் மலர் மேலே கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். விடுதலை இயேசுவின் நாமத்தில். பிசாசின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது விடுதலை. புனிதா, சுரேஷ், கர்த்தருடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும்.
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க மகன் எங்கே இருந்தாலும் சரி, என் தேவனுடைய தொடுதல் உண்டாகட்டும். அந்த மகனுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை இனி மாற்றங்களை பார்ப்பீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். லலிதா ராணி, தேங்க்யூ ஃபாதர். அவங்க சரீரத்தில் காணக்கூடிய இந்த பிளட் ப்ரெஷர், சுகர் எல்லாம் நார்மல் ஆகட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகனுடைய திருமண தடைகள் எல்லாம் விலகி போகட்டும். என் தேவனுடைய கரமப்பா இந்த குடும்பத்தின் மேலே வந்து அமரட்டும் சுவாமி. விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இதோ வாசல் படி என்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு அவன் திறந்து கொடுப்பான் என்று சொன்னார். அவன் வீட்டுக்குள் நான் பிரவேசிப்பேன் என்று சொன்னது போல இந்த நேரத்தில் என் தேவ ஆவியானவர் உங்கள் வீட்டுக்குள் அவர் இறங்குகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. தர்ஷினி, கர்த்தருடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. தேவ வல்லம் இந்த குடும்பத்தின் மேலே இறங்கட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அவர் விண்ணப்பங்கள் எல்லாம் ஹல்லேலூயா. அவங்க தாயாருக்கு நல்ல ஒரு சுகம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஹல்லே. சில்வஸ்டர் லஸ்டன், இப்போ வயிற்றில் உங்களுக்கு ஊறுகிறது போல அந்த சர்ப்பத்தின் கிரியைகள் உங்களுக்குள்ளே ஊறுகிறன்னு போட்டிருக்கீங்க. நான் பேசுகிற பொழுது ஆமாம், உங்கள் வயிற்றுக்குள்ளே அந்த சர்ப்பத்தின் ஆவி ஊறுதுன்னு சொன்னீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் பேரை நீங்கள் கீழே போடுங்க. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நான் கட்டளை எடுக்கிறேன். வலு சர்ப்பத்தின் ஆவிகள் உங்களை விட்டு விலகட்டும். இப்பொழுது விலகுது, இப்பொழுது விலகிறது. அவுட் சர்ப்பத்தின் ஆவிகள். எஸ், சில்வஸ்டர் லக்ஸ்டன், நீங்க கமெண்ட் போட்டிருக்கீங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த வயிற்று பகுதியில் மறைந்து இருக்கிற அந்த ஊறுகிற சர்ப்பங்கள், அந்த வலு சர்ப்பங்கள், செய்யப்பட்ட அந்த செய்வினைகள், இந்த சாப கிரியைகள் எல்லா மகளை விட்டு இப்பொழுது வெளியேறட்டும். சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். குடும்பத்தில் குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டத்தை கொடுக்கிறேன். இந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அவுட் இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவின் நாமத்தில் மகளுக்கு நான் விடுதலையை கட்டளை எடுக்கிறேன். விடுதலை நான் கட்டளை எடுக்கிறேன். விடுதலை நான் கட்டளை எடுக்கிறேன். விடுதலை நான் கட்டளை எடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோனிகா, சகோதரி மோனிகா, நீங்க கமெண்ட் போடுங்க. லலிதா, சர்ப்பத்தின் ஆவி வெளியேறட்டும். லலிதாவை பார்த்து நான் கட்டளை எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் இப்பொழுது ஜஸ்ட் நவ் in the mighty name of Jesus Christ, இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியே போ வெளியே, இயேசுவின் நாமத்தில். மகளை விட்டு போ, இயேசுவின் நாமத்தினால் வெளியே. நான் பேசுகிற பொழுது வலு சர்ப்பத்தின் ஆவிகள் உங்களை விட்டு விலகுகிறது. லலிதாவை விட்டு விலகட்டும். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? இயேசுவின் நாமத்தில் அத்தனை இருள் நீங்கட்டும் அப்பா. மோனிகாவுடைய குடும்பத்தில் காணக்கூடிய அத்தனை இருள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் சகோதரி லலிதாவுடைய சரீரத்திலிருந்து அத்தனை இருளின் ஆதிக்கங்களும் விலகி போகட்டும். செய்வினை கட்டுகள் விலகட்டும். இந்த நாளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் வலு சர்ப்பங்கள், வலு சர்ப்பத்தில் பிடிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இப்பொழுது விடுதலை உண்டாகிறது. ரீமா காரதலவா ஷாபலவர கலதியான் சொன்னது. உங்கள் வயிற்றுகளில் சர்ப்பத்தை போல ஊறுற மாதிரி இருக்குன்னு சொன்னா, உங்கள் முதுகு தண்டுகளில் சர்ப்பத்தின் போல ஊறுகுது அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் தானே. ஆமாம், நீங்கள் கீழே கமெண்ட் போடுங்க. ஹல்லேலூயா. விடுதலை இந்த நேரத்தில் உண்டாகும் உங்களுக்கு. இயேசுவின் நாமத்தில் நான் விடுதலையை கட்ட வீழ்கிறேன். ரீமா காரதலபா ஷபலபர கலதியான் துனதுபி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் சர்ப்பத்தின் தலை நசுக்கப்பட்டது. சர்ப்பத்தின் தலை நசுக்கப்பட்டது பாருங்க. அவன் நசுக்கப்பட்டவன். அவனுக்கு உங்களிடத்துல வேலை இல்லை. இந்த நாளிலிருந்து இந்த சர்ப்பத்தின் கிரியைகளை பிடிபட்ட உங்களுக்கு விடுதலை. பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியே, வலு சர்ப்பமே, ஏமாற்றுகிற பிசாசை, இச்சைகளை உண்டு பண்ணுகிற ஆவினி பிள்ளைகளின் சரீரத்தை வெளியேறு. இச்சையும் அருவருப்பும் உண்டு பண்ணுகிற பொல்லாத பிசாசுகள் சரீரத்தை விட்டு இப்பொழுது வெளியேறட்டும். மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். வலு சர்ப்பத்தின் பிடியில் இருக்கிற உங்களுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சகோதரி கவிதாவுக்கு விடுதலை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் இப்பொழுதே நடக்கிறது. இருளின் கிரியைகள் உங்களை விட்டு வெளியேறுகிறது. இருளின் கிரியைகள் உங்களை விட்டு வெளியேறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சுதா, என் தேவ வல்லமை உங்க மேல இறங்கட்டும். சகோதரி சுதா, உங்க மேல தேவ ஆவியானவர் இப்பொழுது அசைவாடுகிறார். உங்க குடும்பத்தில் காணக்கூடிய அத்தனை கிரியைகளும் அத்தனை கட்டுகளும் அவிழ்க்கப்படுகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகிமை இப்பொழுதே சகோதரி சுதாவை தொடுகிறது. உங்க வாழ்க்கையில காணக்கூடிய அத்தனை இருளின் கிரியைகளும் வெளியேறுகிறது. சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் வெளியேறுகிறது.
ரீபா காரதலபா ஷாபலபரா கலதியான் சொன்னதுபி ரீபோ ஷீபிலிபி ரிதியான் சொன்னதுபி. ஹல்லேலூயா. வலு சர்ப்பங்கள், சர்ப்பத்தின் ஆவில பிடிபட்டிருக்கீங்கன்னா இப்பொழுது விடுதலை. என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள கரம் இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. அவன் தலை நசுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியே பிள்ளைகளின் குடும்பத்திலிருந்து வெளியேறட்டும், வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால், வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். ரீபா கரதலபா ஷாபலபரா கலதியான் சொன்னதுவி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இந்த நேரத்தில் தலைகளில் எனக்கு ஆவியானவர் சொல்லுகிற காரியங்கள், உங்கள் தலைகளை பிரச்சனை, அதாவது தலையில் சர்ப்பங்கள் ஊறுகிறது போல, உங்கள் தலை சுற்றுவது போல, உங்கள் தலைக்குள்ளே மூளைக்குள்ளே அப்படியே உங்களை ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு வந்து உங்களுக்கு வேதனை கொடுக்கிற பொல்லாத ஆவிகள் இப்பொழுது உங்களை விட்டு விலகுகிறது. எப்படிப்பட்ட கிரியைகளாக இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. உங்கள் தலைக்கு மேலே, தலையில் அமர்ந்து இருக்கிற, உங்கள் தலையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு சிலருக்கு வேதனை கொடுக்கும், தலை வலி இருக்கும், அடிக்கடி வலி, அடிக்கடி சோர்வு, இயேசுவின் மனக்குழப்பங்கள், இந்த வலியை கொடுக்கிற பொல்லாத சர்ப்பங்கள் உங்களை விட்டு விலகட்டும். இந்த சர்ப்பத்தின் ஆவிகள் உங்களை விட்டு விலகிறது. பாருங்கள், இந்த சர்ப்பத்தின் ஆவி தலைக்குள்ளே இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுகளில் இருக்கும், வயிற்றுக்குள்ளே இருக்கும், முக்கியமாக வயிற்றுக்குள்ளே இருக்கும், மார்பு பகுதியில் இருக்கும், தொண்டை பகுதியில் இருக்கும், இன்னும் தொடை பகுதியில் உங்களுக்கு ஊறுகிறது போல இருக்கும். இதோட கிரியைகள் மிக பொல்லாதது. ஜீவனுள்ள வார்த்தையை பேசுகிற பொழுது, கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையை கேட்கிற பொழுது அது உங்களுக்குள்ள அசையும். உங்களுக்குள்ள இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிற பொழுது, விசுவாசத்தோடு இதை கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்கிற பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டாகும். அந்த அசுத்தாவிகளால் இருக்க முடியாது. ஏன்னா நான் அதை விசுவாசிப்பேன். ஜீவனுள்ள வார்த்தை, நான் பேசுகிற வார்த்தையில் ஜீவன் இருக்கும் என்பதை நான் அறிவேன். ஒவ்வொரு வார்த்தையும் என் கிறிஸ்து இயேசு பேசுகிற வார்த்தையாகவே அது வெளிப்படும். அவருடைய வார்த்தை ஒருபோதும் அது வீணாய் போகாது. இந்த வார்த்தையின் வல்லமை, வார்த்தையின் வல்லமை, வார்த்தை என்கிற பட்டயம் வேதம் சொல்லுகிறது பாருங்க. அவருடைய வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவர் வார்த்தையினால் வென்றவர். தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். தம்முடைய வார்த்தையினாலே பிசாசுகளை துரத்துகிறவர். அவர் பேசுகிறவர்கள் ஒரு வார்த்தையை கேட்டு பிசாசுகள் நடுங்கும். அவருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு. இந்த ஜீவனுள்ள கிறிஸ்து இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். ஆக விசுவாசத்தோடு நில்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய ஹல்லேலூயா அந்த சர்ப்பத்தின் கிரியைகள் உங்கள் சரீரத்தில் எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் கைகளை அந்த இடத்துல நீங்கள் வைங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரி, ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு கற்பத்தில் கனி இல்லை, ஆனால் நீங்கள் சொப்பனம் பார்க்குறீங்க. அடிக்கடி உங்கள் சொப்பனத்தில் சர்ப்பங்கள் உங்களை பயமுறுத்துகிறது. நீங்கள் கன்சீவ் ஆகுறீங்க, ஆனால் கற்பம் அது விழுந்துருது. ஆமாம், நிற்க மாட்டேங்குது, தங்க மாட்டேங்குது. இயேசுவின் நாமத்தில் அந்த சர்ப்பத்தை, பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியை, மலடியை பிள்ளைத்தாய்ச்சியாய் மாற்றுகிற நம்முடைய ஆண்டவர் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுங்க. சகோதரி, உங்களுக்கு அது தெரியும். உங்கள் வயிற்றில் கைகளை வைத்து நீங்கள் ஜெபிங்க. இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் நான் கற்றல் எடுகிறேன். ராஜா, கற்பத்தின் கனியை என் கிறிஸ்து இயேசு நீர் உண்டாக்குவீர். அதற்கு தடையாய் இருக்கிற எந்த பிசாசும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். எந்த பிசாசு கற்பத்தை தடை செய்து வைத்திருக்கிறானோ இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இந்த தடைகள் விலகட்டும் அப்பா, விலகட்டும் அப்பா, விலகட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே வலு சர்ப்பங்கள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா, மலடியை பிள்ளை தாய்ச்சியாய் மாற்றுகிறவரா, கற்பத்தில் கனி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இனி இந்த வலு சர்ப்பத்தின் கிரியைகள் இனி அங்கே வேலை செய்யக்கூடாது. பொல்லாத ஆவியே, நான் பேசுகிற பொழுதே வெளியேறு. எந்த பிள்ளைகளின் அலைக்கழிக்கிறியோ, எந்த பிள்ளைகளின் சரீரத்தில் மறைந்திருக்கிறியோ, அவுட். The mighty name of Jesus Christ, Jesus Christ, Jesus Christ. இயேசுவின் நாமத்தினால். ஸ்னேகா, சகோதரி ஸ்னேகா, எஸ், ஹல்லேலூயா. அந்த கற்பத்தின் கனி, கற்பத்துக்குள்ள கனி இல்லாதபடி அந்த அசுத்த ஆவிகள், சர்ப்பத்தின் ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறுது. இயேசு நாமத்தினால் எந்த பிசாசும் இப்பொழுது வெளியேறட்டும். எப்படிப்பட்ட ஆவிகளும் இப்பொழுது வெளியேறட்டும். ரீபா காரதலபா ஷாவலபரா கலதியான் சொன்னதுபி. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. விம்மி, சகோதரி விம்மி, நீங்கள் போட்டிருக்கீங்க உங்களுக்கு ஸ்டமக்கில். ஹல்லேலூயா.
பாருங்க, அசுத்த ஆவிகள் அநேகருடைய வயிற்றுக்குள்ள அது ஊறுகிறது. அநேகருடைய வயிற்றுக்குள்ள பாருங்க அது மறைஞ்சு இருக்குது. அநேகருடைய சரீரத்துக்குள்ள அது மறைந்து இருக்கிறது. நான் வார்த்தையை பேசுகிற பொழுது அந்த அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறும். சர்ப்பத்தின் ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறும். இன்னைக்கு குடும்பத்தில் அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த சர்ப்பத்தின் ஆவிகள். இந்த வலு சர்ப்பங்கள் உங்கள் சரீரத்துக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்குள்ளே உங்களை பயங்கரமாக வேதனைப்படுத்தும். உங்கள் குடும்பத்தை அது வேதனைப்படுத்தும். உங்களுக்குள்ள எரிச்சல், கோபம் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்குள்ள லஸ்ட், அதாவது இச்சை, அருவருப்பான எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எஸ்ட் பாருங்கள், லாஸ்ட் டைம் ஒரு சகோதரி என்ன சொன்னாங்க, ஐயா எனக்கு யாரை பார்த்தாலும் எனக்கு அவங்கள திருமணம் பண்ணிக்கணும், அவங்க கூட இருக்கணும் போலே தோணுதுங்க. பாருங்கள், அவங்களுக்கு 2 பிள்ளைங்களுக்கு மேலே இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த அசுத்தாவி உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மாற்றும். அருவருப்பான எண்ணங்களை கொடுக்கும். இச்சைகளை உண்டு பண்ணக்கூடிய பிசாசு தான் இந்த சர்ப்பத்தின் ஆவி. உறவு முறைகளை மாற்றும். ஹல்லேலூயா. சகோதரி, ஒருத்தர் நீங்கள் ஒரு தவறான உறவில் இருக்கிறீங்க, ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த நேரத்தில் உள்ளத்தில் ஆவியானவர் பேசுகிறார். நீங்கள் தவறான ஒரு உறவில் இருக்கிறீங்க, ஸ்ட்ராங்காக ஆவியானவர் சொல்லுகிறார். அந்த தவறான உறவிலிருந்து வெளியே வாங்க. அந்த அசுத்த ஆவியின் பிடியில் நீங்கள் இருக்கிறீங்க. வலு சர்ப்பத்தின் ஆவி உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களை தவறான இச்சைக்குள்ளே உங்களை ஈடுபடுத்தி இருக்கிறது. வெளியே வாங்க இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் உங்களை வான் பண்ணுறார். இயேசுவின் நாமத்தில் இன்னும் பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். எஸ்டட் சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிற பொழுது, நான் இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது, ஆண்டுடைய வார்த்தை இப்போ நான் பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது, ஏசப்பா என்னை விடுதலையாக்கும் சொல்லி நீங்கள் கைகளை வைங்க. உங்கள் கைகளை வயிற்றில் வைங்க, உங்கள் கைகளை தலையின் மேலே வைங்க, உங்கள் பிள்ளைகள் மேலே வைங்க. சர்ப்பத்தின் ஆவிகள் இந்த நேரத்தில் உங்களை விட்டு விலகும். எப்படிப்பட்ட பொல்லாத ஆவியும் வலு சர்ப்பத்தின் கிரியைகளும் இப்பொழுது உங்களை விட்டு விலகும். அவுட். பிசாசே, உன் கிரியைகள் இன்றைக்கு அழிக்கப்படுகிறது. இதுவரைக்கும் நீ பிள்ளைகளை வேதனைப்படுத்தி கொண்டு வரலாம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் எல்லாம் வெளியேறும். ரீபாக்காராதலபா ஷாபலபராக. பாருங்க, சில்வஸ்டர் லஸ்டர் அவங்க சொல்றாங்க, அவங்க பெயர் சுதாஜினி. நான் ஜெபிச்சு கொண்டு இருக்கிற பொழுதே அவங்க வயிற்றில் அது நெளிஞ்சு கொண்டு இருக்கிறதா. அவங்க டைப் பண்ணி கீழே போட்டுருங்க, கமெண்ட் போட்டுருக்குறாங்க பாருங்க. ரீபாக்காராதலபா ஷாபலபராக்கல தியான் சொன்னதேவி. நீங்கள் கமெண்ட் போட்டிருக்கீங்க, சகோதரி உங்கள் பெயர் சுதாஜினி மேலே அவங்க வயிற்றுக்குள்ள ஊறுகிற பொல்லாத வலு சர்ப்பத்தின் ஆவியை நான் கட்டளை எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை எடுக்கிறேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது இப்பொழுதே மகளை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தினால் அந்த வயிற்றுக்குள்ள இருந்து வெளியேறு. அந்த சரீரத்தை விட்டு வெளியேறு. எஸ், சுதாஜினுடைய சரீரத்தை தொடுவதற்கு உனக்கு எந்த அனுமதியும் இல்லை. எல்லாத்தையும் கேன்சல் பண்றேன். உன் தந்திரங்களை நான் கேன்சல் பண்றேன். அந்த மகளுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக நீ என்னென்ன கிரியைகள், என்ன தந்திரங்களை வைத்து இருக்கிறியோ, சர்ப்பத்தின் ஆவியை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நான் கேன்சல் பண்றேன். உன் கிரியைகள் இனி, உன் தந்திரம் பலிக்காது. மகள் சுதாஜினிக்கு இப்பொழுதே விடுதலை. அலைக்கழிக்கும் இந்த ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். அவுட். உங்களை விட்டு வெளியேறுகிறது. சுதாஜினி, உங்களை விட்டு அது வெளியேறுகிறது. உங்கள் கைகளை அந்த வயிற்றில் வைங்க. திரும்ப அற்புதங்கள் நடக்கிறது. கீழே கமெண்ட் போடுங்க மறுபடி. அது உங்களை விட்டு விலகி போகும். இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர் செயல்படுகிறார். ஹல்லேலூயா. இது வெறும் மனுஷனுடைய சத்தம் அல்ல. நான் பேசுகிற வார்த்தை வெறும் மனுஷனுடைய சத்தம் அல்ல. இது தேவ ஆவியானுடைய சத்தமாக இறங்குறது. ஆக பிசாசு உங்களுக்குள்ள இருக்க முடியாது. அவர் சொன்னார்னா அது உங்களை விட்டு வெளியேறும் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீபா கரதலபா ஷிபிலி கிரியான் துனதவி. ரீபா ஷாதல ரபல அக்கர தியான் துனதவி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என்ன நான் பார்க்குறேன், இந்த சர்ப்பத்தின் கிரியைகள் வேற யாருக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்குன்னா நீங்கள் கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ ஹோலி. ஆவியானவர் சொல்லுகிறார், சர்ப்பத்தின் ஆவிகளை நான் துரத்துறேன்னு சொல்கிறார். இந்த நேரத்தில் சர்ப்பத்தின் பிடியில் இருப்பீங்கன்னா உங்களுக்கு விடுதலை இப்பொழுது உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆளுகளை விடுதலைக்காக காத்துருங்க. விடுதலை கேட்டுக்கொண்டே இருங்க. ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்கப்பா, இந்த இரவு நேரத்தில் எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லிக்கொண்டே இருங்க. ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாகும் இப்பொழுது. ரீபா கரதலபா ஷாவலபரா கலதியான் துனதவி. ரீபோ ஷிபிலிபரி கலதியான் துனதவி. வலு சர்ப்பத்தின் ஆவிகள். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ மை மாஸ்டர். அப்பா, பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கட்டும் அப்பா. மறைந்திருக்கிற அத்தனை பிசாசுகளும் இப்பொழுது வெளியேறணும்.
தேங்க்யூ ஜீசஸ். ராபர்ட் ராஜ் ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள தலைவலி மற்றும் அந்த ஸ்டமக்கில் காணக்கூடிய அந்த வலிகள் இப்பொழுது வெளியேறட்டும். அங்கே இருக்கக்கூடிய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. இப்பொழுது தேவ வல்லமை ராஜா ராபர்ட் ராஜை தொடட்டும். விடுதலை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ், எல்லாம் வெளியேறட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வயிற்றில் காணக்கூடிய வலிகள் இப்பொழுது மறைகிறது. உங்கள் வயிற்றில் கைகளை வைங்க. ஹல்லேலூயா. தேவையில்லாத வலிகள், அந்த அசுத்தாவியோட கிரியைகள். நான் இப்போ பேசுகிற பொழுது உங்களுக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னால், நான் பேசுகிற நேரத்தில் உங்கள் வயிற்றுக்குள்ளே ஊறுகிறது போல இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்கள் சரீரத்தில் எங்கிட்டாச்சு அந்த அசுத்தாவில் ஊறுதுன்னு சொன்னால், அந்த இடத்துல கைகளை வைங்க. என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. மைக்கேல் ராஜ் அவங்க சொல்றாங்க, என் மகள் தாரணி, வயது 12, சர்ப்பத்தின் ஆவியில் அவங்க பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த மகள் மேலே என் கர்த்தருடைய கரம் இறங்கட்டுமாப்பா. பாருங்க, அது கண்களின் பார்வையை முதற்கொண்டு அது எடுத்துருச்சின்னு போட்டிருக்கிறாங்க. ஓ ரீமா காரதலபா ஷபலம். இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கணவன் மனைவியாக இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. மகள் தாரணி மேலே கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுதே மகள் தாரணி மேல இறங்கட்டும். தாரணி மேல இறங்கட்டும். இப்பொழுதே அந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகள் 12 வயது நிரம்பின இந்த மகளை விட்டு விலகட்டும், விலகட்டும். இயேசுவின் நாமத்தினால் அற்புத அடையாளம் மகள் தாரணிக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை, விடுதலை. இந்த நேரத்தில் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, சர்ப்பத்தின் ஆவிலிருந்து விடுதலை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பாருங்க, ஹலேஷியா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி நீங்கள் போட்டிருக்கீங்க. ஹலேஷியா அப்படின்னு ஒரு சகோதரி போட்டிருக்கீங்க. அதாவது உங்கள் ஸ்டமக்கில் நான் பேசுகிற பொழுது உங்களுக்குள்ள அந்த அசுத்தாவி, அந்த பாம்பு அது மூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ரீபா கரதலபா ஷாபலபரா கலதியான் சொன்னதிபி. இப்பொழுது சகோதரி ஹலேஷியா மேலே காணக்கூடிய இந்த சர்ப்பங்கள், இந்த வயிற்றுக்குள்ளே மறைந்திருக்கிற சர்ப்பங்கள் அவங்க போட்டுங்க. ப்ளீஸ் ப்ரேயர் இன் மை ஸ்டமக், சம்திங் மூவிங் வென் யூ ஸ்பீக் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ரீபாக்கார. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சகோதரி, உங்கள் வயிற்றுக்குள்ளே ஊறுகிற சர்ப்பத்துக்கு விரோதமாக நான் வருகிறேன். இந்த வலு சர்ப்பத்தை நான் எதிர்த்து நிற்கிறேன். பொல்லாதாவியே, மகள் ஹலேஷியா விட்டு வெளியேறு, அவுட். அந்த குடும்பத்தில் உன் கிரியைகள், அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு நீ வைத்திருக்கிற தந்திரங்கள் இனி செயலற்று போகும். இயேசுவின் நாமத்தினாலே சர்ப்பத்தின் அத்தனை கிரியைகளை நான் அழிக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் விடுதலை கட்டவிழ்க்கிறேன், விடுதலை கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே be released in the mighty name of Jesus Christ of Nazareth. Mighty name of Jesus Christ. In the mighty name of Jesus Christ. இப்பொழுது விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஹமலிஷ் சகோதரி, உங்களுக்கு விடுதலை உண்டாகும் இந்த நேரத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை. ரீபா கரதலபா ஷபலபரா கலதியான் துனதிபி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி. ரோஜா டேனியல், கர்த்தருடைய கரம் இப்பொழுதே ராஜா அவங்க வயிற்றில் காணக்கூடிய பிரச்சனைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். அந்த வயிற்று பகுதியில் ஊறுகிற கிரியைகள், பலவீனப்படுத்துகிற அத்தனை ஆவிகளையும் இப்பொழுது வெளியேறட்டும். ரீபா காரதலபா ஷபலபரா கலதி கலதியான் சொன்னதுவி. நான் பேசுகிற பொழுதே அசுத்த ஆவிகள் விலகும். ஹல்லேலூயா. வார்த்தை, நான் பேசுகிற வார்த்தையில் என் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் மகிமைக்கென்று நான் பேசுகிறேன். நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வது நிச்சயம், நிச்சயம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் எந்த இடத்துல அசுத்தாவி ஊறிக்கொண்டிருந்தா அது உங்களுக்கு தெரியும். உங்கள் சர்ப்பத்தின் பிடியில் இருப்பீங்க, வலு சர்ப்பத்தின் கிரியில் இருப்பீங்க. உங்களுக்கு சொப்பனங்கள் ஃபுல்லாக சர்ப்பத்தை போறியே வரும். இப்போ அந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், உங்களுக்குள்ள அந்த சர்ப்பத்தின் கிரியைகள், அதாவது உங்களுக்கு சொப்பனத்தில் சர்ப்பங்கள். இந்த நாளில் நான் விசேஷமாக இந்த சர்ப்பத்தின் ஆவிகளுக்காக தான் ஆவியானவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகருக்கு விடுதலை உண்டாகும். ஏன்னா உங்களை தொடர்ந்து அது வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சகோதரி, நீங்கள் நிறைய இடத்துல ஜெபிச்சிட்டீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார். யார் அந்த சகோதரி? நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் ஜெபிச்சிருக்கிறீங்க. உங்களுக்குள்ள இருந்து அந்த கிரியைகள் வெளியே போக மாட்டேங்குது, அந்த வலு சர்ப்பத்தின் கிரியைகள். இயேசுவின் நாமத்தில் அந்த நாளில் செய்தியை கேட்டது போல ஹல்லேலூயா அவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்துருங்க. உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்க. உங்கள் பாவங்களை, நீங்கள் செய்த பாவங்கள், ஹல்லேலூயா, உங்கள் பழைய பாவங்கள், அசுத்தமான நிறைய கிரியைகளில் நீங்கள் சிக்கியிருக்கிறீங்க. சகோதரி, கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார், பாவத்தை அறிக்கை செய்யுங்க. உங்களுக்குள்ள கிரியை செய்ய அந்த பொல்லாத பிசாசு உங்களை விட்டு விலகும். ரீபா கரதலபா ஷபலபரா கலதியான் சொன்னதவி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you my master, thank you my master, thank you my master.
ரீபா கரதலபா ஷவலவர கலதியான் சொன்னதுவி. தேங்க்யூ மே மாஸ்டர். ஹalleluya, ஹalleluya. இப்பொழுது வல்லமை இறங்கட்டும், உச்சி முதல் பாதம் வரைக்கும். ஹalleluya, மகிமை இறங்கும். அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு விலகும். வலுசற்பத்தின் கிரியைகள் உங்களை விட்டு விலகும். ரீபா கரதலபா ஷவலவர கலதியான் சொன்னதுவி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஹalleluya. சரியத்தில் ஹalleluya, இதை ஊறுகிற சர்ப்பத்தின் கிரியைகள் அஜானில் விடுதலை ஆக்கினீர் என்பதை நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். விடுதலை ஆயிருப்பீங்கன்னு சொன்னா உங்களை விட்டு அந்த சரியத்தை விட்டு அந்த சர்ப்பம் போயிருச்சுன்னா கீழே கமெண்ட் போட்டு சொல்லுங்கள். ஹalleluya. அநேக சர்ப்பத்தின் கிரியைகளுக்காக நான் செபிச்சு இருக்கிறேன். இப்பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் சரீரத்தின் பலவீனத்துக்காக நான் செபிக்கிறேன். சரீர பலவீனங்கள் ஹalleluya. கிட்னியில் யாருக்கோ பிரச்சனை, கிட்னியில் பிரச்சனை ஹalleluya. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் செபிக்கிறேன். உங்கள் கிட்னியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆவியானவர் சொல்ல நான் சுகம் கொடுக்குறேன்னு சொல்கிறார். இப்பொழுது அற்புத சுகம், என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால் சுகம். உங்கள் கிட்னி சீராய் செயல்படும். யார் 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 நீங்கள் கிட்னியில் பிரச்சனை ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் கிட்னியில் பிரச்சனை இருக்குது, அற்புத சுகம் இப்பொழுது உண்டாகும் இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம், இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம். உங்கள் கிட்னி சீராய் செயல்படும் இயேசுவின் நாமத்தில் இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவின் நாமத்தில் ஹalleluya. உங்கள் கிட்னி பிரச்சனை இருந்ததுன்னா இப்பொழுது மாறுகிறது இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. புஷ்பரசன் எனது கிட்னியில் கல் இருக்கு, இயேசுவின் நாமத்தில் நான் செபிக்கிறேன். கிட்னியில் காணக்கூடிய அந்த பிரச்சனைகள் இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். அற்புத சுகம் இப்பொழுதே உண்டாகட்டும். புஷ்பரசனுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினால், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். ரீபா கரதலபா ஷிபிலுக்கிரியான் துனதுவி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சகோதரர் நாச்சிமுத்து, ஆமாம், கர்த்தருடைய பிள்ளை, ஊழியக்காரர் நீங்கள். ஆமாம், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாச்சிமுத்து என்கிற டேனியல் சமீபமாக, ஆமாம், நீங்கள் கர்த்தரை உங்கள் உள்ளத்தில் முழு உறுதியத்தோடு நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க. ஆமாம், என் தேவ ஆவியானவர் உங்கள் மேலே அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆமாம், உங்கள் தலைவலி முழுவதுமாக இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகட்டும். எந்த தலைவலி ராஜா இயேசப்பா, சகோதரர் நாச்சிமுத்து என்கிற டேனியல், ஆமாம் ராஜா, தானியேலாய் நீர் அழைத்திருக்கிறீர், தானியேலை போல் எடுத்து நீர் பயன்படுத்துவீர். இயேசுவின் நாமத்தில் நான் இப்பொழுதே அந்த மகனை நான் பிளஸ் பண்ணுறேன். ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் அந்த மகனுடைய தலைகளில் காணக்கூடிய அந்த வலிகள் முழுவதுமாக விலகி போகட்டும். அந்த மகனை பலவீனப்படுத்துகிற எந்த பிசாசுக்கும் நான் கட்டளை எடுக்கிறேன். நாச்சிமுத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் இந்த வலி நீங்குவதாக இப்பொழுது அந்த தலையில காணக்கூடிய பலவீனம் இப்பொழுது மாறட்டும். சபிக்கப்பட்ட அத்தனை ஆவிகள் வெக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய கரம் இப்பொழுது இறங்குகிறது. என் தேவ ஆவியானவர் உங்களுக்குள் அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். பாருங்க, அவர் கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கும் ஆண்டவர். பாருங்க, ஹalleluya. நம்முடைய இருதயத்தை அறிந்து ஆராய்ந்து வைத்திருக்கிறவர், நம்முடைய நினைவுகளை நித்தமும் அறிகிறவர். வேதம் சொல்லுகிறது, நம்ம இருதயத்திலிருந்து, நம்ம உள்ளத்திலிருந்து அந்த வாய்க்கு வார்த்தை வருவதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவைகள் என்னது என்பதை அறிந்து வைத்திருக்கிறவர். ஹalleluya. அவர் தம்முடைய வார்த்தையினால சொல்றாரு பாருங்க, லாசருவே பாவலி. வார்த்தை கல்லறைக்குள் போனது. மரித்த லாசரு 4 நாள் ஆயிடுச்சான். நாரிப்போன சரீரத்துக்குள்ளே என் கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள வார்த்தை புறப்பட்டு சென்றது. அவன் உயிரோடு எழுப்பி வந்தான். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். உங்கள் சரீர உறுப்புகள் எதெல்லாம் செயலற்று போயிருக்கிறது, இப்பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்த இடத்துல கைகளை வைங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் அற்புதமாய் உங்கள் மேலே அசைவாடுவார். எந்தெந்த உறுப்புகள் உங்களுக்கு செயல்படாமல் இருக்கிறதோ, எந்தெந்த உறுப்புகள் செயல்படாமல் இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் அந்த உறுப்புகள் எல்லாம் செயல்படும். இப்பொழுது உறுப்புகளெல்லாம் செயல்படும். இப்பொழுது ஒரு சகோதரி ஒரு சைடு, ஒரு கை, அந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே டோட்டலாக அவங்களுக்கு ஸ்ட்ரோக் பிடிச்சு வச்சிருச்சு. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் மேல் நம்பிக்கையோடு அவங்க நின்னாங்க. கடந்த நாளில் நான் செபிக்கிற பொழுது, வார்த்தையை கேட்கிற பொழுது விடுதலை. இயேசுவின் நாமத்தை கை கால்கள் தானாய் செயல்பட ஆரம்பிக்கிறது. அந்த கை அப்படியே நடுக்கம் கொடுத்து அது செயல்படுதுன்னு சொன்னாங்க. ஹalleluya. கைகளின் கால்களை ஆட்ட முடியுது, என்னால் எழுந்து நடக்க முடிகிறது, இப்பொழுது நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னாங்க. பாருங்கள், அற்புதத்தின் தேவனுங்க நம்ம ஆராதிக்கிற தேவன். அவர் அற்புதத்தின் தேவன். சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் செய்த அற்புதங்களை வேதம் சொல்லுகிற, அவர் நமக்கு செய்த நன்மைகளை, அற்புதங்களை சொல்ல வாய் போதாது, சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி ஆசீர்வதிக்குமே ஆண்டவர். இப்பொழுது உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய வலிகளுக்காக நான் செபிக்கிறேன். உங்கள் சரீரத்தில் செயல்படாத உறுப்புகள் இப்பொழுது செயல்படும்.
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ மை மாஸ்டர். இப்பொழுதே என் கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எந்த பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிடத்தில் உயிர்ப்பித்தாரோ இல்லையா, அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாருன்னு சொன்னா, வேதம் சொல்லு, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் உங்கள் சரீரத்தில், அதாவது அவ்வளோதான், அது டேமேஜ், அது ஒர்க் ஆகாது, அது செயல்படாதுன்னு சொல்லியிருக்கலாம், கஷ்டம், சந்தேகம்னு சொல்லியிருக்கலாம். அந்த இடத்துல உறுப்புகள் நீங்கள் கையை வைங்க. எழுந்து நடக்க முடியாமல் இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த நேரத்தில் உங்கள் கால்களில் கையை வைங்க. நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த இரவு நேரத்தில் நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீங்க, அதிசயத்தை பார்ப்பீங்க. என் கிறிஸ்து இயேசு உங்களிடத்தில் அவர் இறங்கி வந்து உங்களை தொட்டு சுகப்படுத்துவார். இப்பொழுது ஒரு தொடுதல் உங்கள் மேலே உண்டாக போகிறது. உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய வலிகள், வேதனைகள், பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை தலைவலி இருந்தால் தலையில் கை வைங்க, உங்கள் கை இருந்தால் கையில் கை வைங்க, உங்கள் தொடையிலான தொடையில், எந்த இடத்துல வலிகளும் பலவீனங்களும் செயலற்ற உறுப்புகள் இருக்கிறதோ கைகளை வைங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நான் செபிக்கிறேன் அப்பா, அற்புத சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும், சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் தொடுதல் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய கரங்கள் இப்பொழுதே தொட்டு சுகப்படுத்தட்டும். வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் வந்த யாவருக்கும் அவர் தொட்டு சுகப்படுத்தினார், தொட்டு தொட்டு சுகப்படுத்தினார். திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர் மனதுருகினார். அவர் மனதுரிய அற்புதங்களை செய்கிறவர். நிச்சயமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அற்புத சுகம் உண்டு. விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கிற வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என் இயேசு உங்களை தொடுகிறார். என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புள்ள கரங்கள் தொடுகிறது உங்களை. மெய்யாகவே எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் எங்கள் நோய்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் சுகமானோம், அவருடைய தழும்புகளால் சுகமானோம், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகமானோம். இப்பொழுதே செயல்படாத கிட்னி செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. டயாலிசிஸ்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இனி ரிப்போர்ட் மாறுவதாக, மருத்துவ ரிப்போர்ட் இனி மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா காரதலபா ஷகல தியா குரதெர்பரியாந்தனதவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிபூர்ண சுகத்தை என் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். இப்பொழுதே பரிபூர்ண சுகத்தை என் கிறிஸ்து இயேசு உங்களுக்கு கட்டளையிடுகிறார். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று சொல்லி தன் இருதயத்தில் முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிற பொழுது அது அப்படியே ஆகுமா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற பொழுது, இதை இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். கண்டு விசுவாசிக்கிறவர்களையும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பேறு பெற்றவர்களாம். அதாவது பாருங்க, நம்ம காணாம தான் நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? கிறிஸ்து இயேசு வாழ்ந்த நாட்கள் நம்ம கிடையாது, ஆனால் நம்புகிறோம். அவரை விசுவாசிக்கிற பொழுது அவர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரிக்க இருந்த, மரித்து போன என்னை உயிரோடு எழுப்பினவர் அவர். ஹல்லேலூயா. மரித்து போன என்னுடைய சரீரத்தை விட்டு என்னுடைய ஆவி வெளியில் போயிடுச்சு. ஆவி வெளியில் போய் என் பாடியை நானே பார்க்குறேன். அதெல்லாம் நம்ம எங்கேயோ நம்ம படத்தில் பார்த்த ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இருந்தது. ஆனால் ரியலாக அதை அனுபவித்த பொழுது தான் தெரிந்தது. ஹல்லேலூயா. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு. ஹல்லேலூயா. அவர் கட்டளையிட்டார் பாருங்க. அந்த சத்தம், என் ஆவி துடிக்குது அந்த சரீரத்துக்குள்ளே வர்றதுக்கு, மீண்டும் வர்றதுக்கு. என்னோட ஆவி துடிக்குது மீண்டும் அந்த சரீரத்துக்குள்ளே வருவதற்கு. ஐயோ, பிள்ளைகளை விட்டுட்டேன், என் மனைவி தூங்கிட்டு இருக்கிறாங்க, பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, என்னால் ஒன்றுமே செய்ய, நான் என்ன செய்யட்டும்? என் ஆவி துடிக்குது. ஆனால் அந்த உடம்பை விட்டு வெளியில் நகர்ந்து போகிறதுக்கும் தூரம் போகிறதுக்கும் பயப்படுது. என் சரீரத்தை விட்டு, என்னுடைய மாம்சத்தை விட்டு என்னுடைய ஆவி பிரிந்ததை நான் பார்த்தேன், மரித்து போனேன். மறுபடியும் ஒரு சத்தம் கேட்டது, இந்த ஆவியை மறுபடியும் அந்த கூட்டுக்குள்ளே போடு. இப்படியே ஒரு சத்தம் கேட்டது. ஹல்லேலூயா. ஜீவன் எனக்கு மீண்டும் வந்தது. அப்பொழுது தான் புரிந்து கொண்டேன், இந்த தேவன் நான் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது சும்மா இல்லைங்க, அவர்கிட்ட தான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் இருக்கிறது. உனக்கு மரணம் வரணும்னாலும் அவர் கையில தான் திறவுகோல் இருக்கு, பாதாளம்னாலும் அவர் கையில திறவுகோல் இருக்கு. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிறவர் நீ ஆராதிக்கிற தேவன்.
ஹல்லேலூயா. இந்த இயேசு என்கிற இந்த தெய்வம் சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லவர், அண்ட சராசரத்தை படைத்தவர், அகலத்தை சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர். உன் வாழ்க்கையை மாற்றுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். அவரை நம்பு, அவரை விசுவாசி, அவரை நம்பு, அவர் மேலே விசுவாசி. ஹல்லேலூயா. அவரை நம்புகிற பொழுது அற்புதம் நடக்கிறது. அவர் மேலே விசுவாசம் வைக்கிற பொழுது, கண்மூடித்தனமான விசுவாசத்தை வைக்கணும், கண்டிப்பாக அற்புதம் நடக்கும் இல்லையா? பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, நான் போவேன், வஸ்திரத்தை தொடுவேன், சுகத்தை பெற்றுக்கொள்வேன். அவள் விசுவாசித்தாள், விசுவாசத்தை செயல்படுத்தினாள், அற்புதத்தை கண்டாள். இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய அத்தனை பலவீனங்களையும் என் ஆண்டவர் நீக்குவாராக. இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நான் பேசுகிற வார்த்தையில் ஜீவன் இருக்குங்கிறத நீங்கள் நம்புறீங்க. அற்புதம் உண்டு, அற்புதம் உண்டு. என் தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்கள் மேல் அவர் அசைவாடுவாராக. மகிமை உங்கள் வீட்டை இந்த இரவு நேரத்தில் நிரப்பட்டும். உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற அத்தனை அசுத்த கிரியைகளும் வெளியேறட்டும். உங்கள் குடும்பத்திற்குள் சமாதானம் உண்டாகட்டும். எந்த மனுஷனும் தர முடியாத ஒரு சமாதானங்க. எவ்வளவு பணம் வெள்ளி நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம், நீங்க பெரிய கோடீஸ்வரலா இருக்கணும், ஆனா உங்கள் இருதயத்துல என் இயேசு தரும் சமாதானம் இல்லைன்னு சொன்னா நீங்க வாழ்க்கையில எல்லாம் வீண், எல்லாம் வேஸ்ட். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்து இயேசு தரும் சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா. உலகம் கொடுக்க முடியாத, எந்த வெள்ளியும் பொன்னும் சுகம் எதுவும் கொடுக்க முடியாத ஒரு அற்புதரை நான் வைத்திருக்கிறேன். அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. பேதுரு யோவானும் போகிற பொழுது பாருங்க, சப்பானி ஒருத்தன் கிடக்கிறான் இல்லையா, ஆலயத்தின் வாசல்ல இருக்கிறான். அவன் ஏதாச்சும் பிச்சை போடுவான், ஏதாச்சும் காசு போடுவான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறான். ஆனா அருமையா பேதுரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன். என்னிடத்தில் என்ன இருக்குது? இயேசு என்கிற நாமம். இந்த ஒரு நாமம் போதும் உங்க வாழ்க்கையை மாற்ற, இந்த ஒரு நாமம் போதும் உங்க குடும்ப சூழ்நிலை மாற்ற, இந்த ஒரு நாமம் போதும் உன்னை விடுதலையாக்க, இந்த ஒரு நாமம் போதும் உன்னை நித்திய ஜீவனுக்குள் அழைத்து செல்ல. இந்த நாமத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ராஜா, இந்த இரவு நேரத்தில் அப்பா, இதுல யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்டாங்களோ, இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், நான் அவரை நம்புவேன், நான் அவரை விசுவாசிப்பேன் என்று சொல்லி யாரெல்லாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்டாங்களோ, ஜெபத்தில் என்னோடு இணைந்தார்களோ, ஒவ்வொருவரும் அற்புதங்களையும் அதிசயத்தையும் காணட்டும் அப்பா. இந்த இரவு நேரத்தில் என் தேவ நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் முகமுகமாய் நீர் பேசுவீர். நீர் பேசும் தெய்வம் அப்பா, நீர் பேசும் தெய்வம். பெயர் சொல்லி அழைக்கிறவர், பெயர் சொல்லி அழைப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் சத்தத்தை கேட்பீங்க. என் தேவனுடைய சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும். நீங்கள் அதை சாட்சியாக சொல்லணும். ஆமாம், நான் ரொம்ப அதிகமாக விரும்புகிறது சாட்சியை நான் அதிகமாக விரும்புவேன். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நம்ம சாட்சி சொல்ல 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 அவனுடைய அனுபவத்தை நம்ம மற்றவர்கிட்ட பேச பேச பகிர்ந்து கொள்ள கொள்ள பிசாசு வெக்கப்பட்டு போவோம். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் வந்து பிசாசு வெக்கப்பட்டு போவோம். ஹல்லேலூயா. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம்னா, அவர் செய்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி. நீங்கள் உங்களுக்கு செஞ்ச சின்ன அற்புதத்தை சொல்லி பாருங்க, அடுத்த அற்புதம் தானாக நடக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் அற்புதம் நடக்கலைன்னா, ஆண்டவர் இதுக்கு முன்னாடி செஞ்ச சின்ன அற்புதத்தை கூட நீங்கள் யார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டீங்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்க மாட்டீங்க. இன்னையிலேருந்து ஒரு முடிவு பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க, ஏசப்பா இந்த நேரத்தில் எனக்கு அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க, நான் உங்களை குறித்து நான் சாட்சி கொடுப்பேன். ஹல்லேலூயா. பேதுரு அதைத்தான் சொல்றார், அவர் செய்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அவர் செய்த புண்ணியங்களை அறிவிங்க, உங்கள் சூழ்நிலை எல்லாம் மாறும். நிச்சயமாக நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டுக்க எல்லாவற்றையும் நாங்கள் படித்து நாங்கள் நிச்சயமாக நாங்கள் ஜெபிப்போம். தேவ ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறார். இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தை ஆழமாய் கேட்ட அநேக நீங்கள் விடுதலையாக இருக்கீங்கிறதை நான் ஆவிக்குள்ளாக நான் உணர்கிறேன். என் தேவன் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். ஏன்னா அவருடைய வார்த்தை ஒருபோதும் அது வீணாய் மண்ணில் விழுவதில்லை. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கண்ட இந்த எகிப்தியன் என்பனை காண மாட்டீங்க. வேதம் சொல்லி தேடினாலும் கண்டடைய மாட்டீங்க. ஆமா, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இதை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஒவ்வொருவரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆனால் பவுல் சொல்லுகிறார், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இருள் உங்களை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், என்னிடத்திலோ அவனுக்கு ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் ஏது? ஹல்லேலூயா. ஆக கிறிஸ்து இயேசுவோடு கூட இணைந்திருங்க. உன்னதரை நோக்கி பாருங்க. பரலோகம் உங்களுக்கு
உதவி செய்யும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் சொல்லி பாருங்க. வானத்தை பூமி உண்டாக்கின அந்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். மனுஷ இடத்துல நீங்க கையேந்த மாட்டீங்க. நிச்சயமா கடன் பாரத்தில் இருக்க உங்க கடனை ஆண்டவர் மாற்றுவார். நெருக்கத்தில் இருக்கிற பொருளாதார நெருக்கத்தில் இருக்கிற உங்கள் நெருக்கத்தை ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் கடன் பாரத்தை ஆண்டவர் நீக்கி தருவார். நிச்சயமா கடனோடு கூட இருக்கிறீங்க, கடன் பாரத்தில் புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்க, உங்கள் தரித்திரத்தை உங்களை விட்டு விலக்குவார். தரித்திரத்தின் ஆவி உங்களை விட்டு விலகும் இயேசுவின் நாமத்தினால். இந்த ஜெபத்தில் இணைந்த உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராக இயேசு விசேஷித்த விதமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவாராக. ராஜா, அந்த நேரத்திலும் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அமராஜேசப்பா, எது அந்த சத்தியம்? என் இயேசுதான் சத்தியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களை செய்திருப்பீர். நல்ல சாட்சிகளை கேட்க கிருபை செய்யும். கிறிஸ்து இயேசுவின் நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி நான் ஜெபிக்கிறேன். என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.